இந்த கம்பெனி அக்கௌண்டிங் பொறுத்த வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் படிப்பிச்ச விஷயங்கள், நான் படித்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி அக்கௌண்டிங் வந்து ஒரு டிஃபரெண்ட்டாக நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயம். அதே போல் ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான விஷயமும் கூட. ஸோ எந்த விஷயமும் தான் முதலாவது நாம் ஒரு விஷயத்தை படிக்க போகிறோம்னு சொன்னால் அதை எப்படி படிக்கணுங்கிறத முதல்ல நாம் படிச்சுக்கொள்ளணும். தட்ஸ் அ சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் திங்க் பண்ணுற விதம். இப்போ நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை படிக்க போகிறீங்கன்னா அதை எப்படி நாம் படிக்கிறத படிக்கணும் முதல்ல. ஹவு வி கேன் லேர்ன் டு லேர்ன். ஸோ படிக்கிறதுக்கு எப்படி படிச்சுக்கொள்ளணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதன் அடிப்படையில் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இதுக்கு நான் கொடுக்க போகிற மெத்தடாலஜி அதே போல் அப்ரோச் வந்து லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட். அதே போல் இந்த கம்பெனி கணக்கெடுங்கிறத முதல்ல நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி ஸ்டடி மெத்தடாலஜி உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சில விஷயங்களை நான் உங்கள்கிட்ட பேச வேண்டி. ஸோ இதில் ஸ்டடி மெத்தடாலஜி நம்ம எப்படி செய்ய போகிறோம்னு சொன்னால், எத்தனை பேருக்கு கம்ப்யூட்டர் கேம்ஸ் விளையாடுற பழக்கம் இருக்குது? கம்ப்யூட்டர் கேம்ஸ் நிறைய பேர் இருப்பீங்களே, நீங்களாம் 2K கிட்ஸ் தானே. கம்ப்யூட்டர் கேம்ஸ் சரி, அந்த டைம் ஸ்டூடெண்ட்ஸ் நான் வந்து கம்ப்யூட்டர் கேம்ஸ்ன்றாலே அவ்வளோ பெரிய ஒரு விருப்பம். இரவு பகலாக விளையாடின டைம் எல்லாம் இருக்குது. O லெவல் படிக்கிற டைம், அதே போல் A லெவல் டைம்லேயும் சரி விளையாடி தான் ஈக்கிறேன், பட் கொஞ்சம் குறவு. சரியா? பிரின்ஸ் ஆஃப் பர்சியா கேள்விப்பட்டீங்களா? பிரின்ஸ் ஆஃப் பர்சியாண்டு கேம் கேள்விப்பட்டீங்களா? விளையாடிக்கிங்களா? பிரின்ஸ் ஆஃப் பர்சியாவில் ஒரு 5-6 வேர்ஷன் இருக்குது. அதில் லாஸ்ட்டாக வந்த வேர்ஷனுக்கு பிறகு வரல. எஸ், நீங்கள்லாம் பப்ஜிஸ், ரைட், ஓகே ஃபைன். அதே போல் கோட் ஆஃப் வார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோட் ஆஃப் வார் ப்ளே பண்ணிங்களா? எக்ஸ்பாக்ஸில் இருக்கும் கோட் ஆஃப் வார். சரியா? ஐ எம் எ பிக் ஃபேன் ஃபார் தட். ஸோ இதில் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட ஸ்டடி மெத்தடாலஜியும் கிட்டத்தட்ட இந்த கம்பெனி அக்கௌண்டிங்கு அதை மாதிரி தான். இப்போ உதாரணத்துக்கு இந்த பிரின்ஸ் ஆஃப் பர்சியாவெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வார வில்லன்களை பார்த்தீங்களா நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி? ஹவு வில் இட் பி? ஹீரோக்கையும் வில்லனை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் ரொம்ப பெரிய டிஃபரெண்ட் இது. சரியா? இதெல்லாம் இந்த பிரின்ஸ் ஆஃப் பர்சியா கேம்ஸில் வரக்கூடிய வில்லன்ஸ் வந்துட்டு எப்படி பீட் பண்ணலாம், ஹீரோ என்ன மாதிரி செய்யலாங்கக்கூடிய இதில் ஸ்க்ரீன்ஷாட். இதெல்லாம் கிட்டத்தட்ட ஸ்டூடெண்ட்ஸ் நான் இதை உங்களுக்கு காட்டுறதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால், கம்பெனி அக்கௌண்டிங் அப்ரோச்சும் கிட்டத்தட்ட நம்ம தாக்க போகிற எதிரியினுடைய பலம் நமக்கு தெரிஞ்சாதான் அதை நாம் சரியாக அட்டாக் பண்ணலும். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு சொன்னால், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இந்த ஃபைட்டில், இந்த செகண்ட் ஃபைட்டில் இருக்கிற வில்லன் அடிக்கிறதுக்கு ஒரு கிழமை நான் ட்ரை பண்ணினேன். ஒரு கிழமை ஃபுல் ட்ரை. அந்த டைம் ஒரு A லெவல் படிக்கிற டைம் நினைக்கிறேன், A லெவல் ஃபர்ஸ்ட் இயர் நினைக்கிறேன். இரவு பகலாக 24 மணி நேரத்தில் ஒரு 18 மணி நேரம் கேம் தான் விட்டேன். சரியா? கம்ப்யூட்டர்ஸ் நானும் தான். இந்த ஒரு வில்லனை மட்டும் அடிக்கிறதுக்கு ஒரு கிழமை, ஐ திங்க் 2 வீக்ஸ் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி கடைசி வரைக்கும் முடியலை. இது ப்ளே பண்ணிங்களா யார்? சரி, நோ, இது லேப்டாப்லேயும் விளையாடிக்கலாம். ப்ளே பண்ணிக்கிங்களா? ரைட். தென் ஆஃப்டர் தட் இந்த ஒரு 2 வீக்ஸாக நான் ஃபெடப் ஆனது பிறகு கிட்டத்தட்ட விஜய் சொல்கிற மாதிரி ஒரு மன உளைச்சலுக்கே ஆளாயிட்டேன் நான். ஸோ அதுக்கு பிறகு என்ன ரீசன், என்னால் ஏன் பீட் பண்ணலாம், ஏன் வந்துட்டு மற்றவங்கெல்லாம் பீட் பண்ணிட்டு போகிறாங்களே, ஸோ வாட்ஸ் த ரீசன், டிஃபிகல்ட்டா அப்படின்ட்டு பார்த்தோன்னே அது பிறகு தான் நான் வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தது பிறகு அந்த பெர்டிகுலர் ஸ்டேஜ் சம்மந்தமாக நிறைய ஆர்டிகிள்ஸ், நிறைய ரிசர்ச், நிறைய விஷயங்கள்லாம் இந்த வெப்சைட்ஸில் போட்டிருந்தாங்க. ஸோ அது பிறகு தான் நான் தெரிஞ்சுக்கொண்டேன், தேர் ஆர் சம் சில விஷயங்கள் அந்த கேம்ஸில் நம்ம ப்ளே பண்ணும்போது சரியாக அந்த டைமில் நம்ம சரியாக கிளிக் பண்ணணும். சரியாக அந்த டைமில் இந்த ஒரு பெர்டிகுலர் சீன் வரும்போது நாம் இதை கிளிக் பண்ணால் தான் சரியாக பீட் பண்ணப்படும். அப்போது இதையெல்லாம் தெரிஞ்சது பிறகு ஃபுல்லாக ரீட் பண்ணி எல்லாத்தையும் செஞ்சது ஒரு ஒன் ஷாட்டில் வில்லன் காலி. 2 கிழமையாக விளையாடினது ஒரு ஒன் ஹவர் ரிசர்ச் பண்ணி, சரியா, ஒரு 1 ஹவர் ரிசர்ச் பண்ணி அதில் என்ன விஷயம், அதில் இருக்கிற நுணுக்கம் என்ன, இந்த வில்லண்ட வீக்னஸ் என்ன, எங்கே அடித்தா எங்கே இவர் விழுவாருன்னு சொல்லி எல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கு பிறகு ப்ளே பண்ணினதில் 1 ஷாட்டில் வில்லன் அவுட். இதில் நான் சொல்ல வர விஷயம் புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும்? இது உங்களுக்கு இர்ரிலவெண்ட் நினைக்கலாம் படத்தை, பட் எந்த விஷயத்துலையும் ஒரு படிப்பின் இருக்கும் நமக்கு. ஸோ அன்றைக்கு தான் நான் புரிஞ்சு கொண்டேன், கண்மூடித்தனமாக நாம் படிக்கிறோம்னு சொல்லிட்டு வருஷக்கணக்காக படித்தாலும் சரியான விதத்தில் சரியான அப்ரோச்சில் 1 ஹவர் நம்ம படிக்காட்டி அந்த வருஷக்கணக்காக படித்தது வேஸ்ட். வி ஹவ் வேஸ்டட் அவர் டைம். ஸோ முதலாவது எப்படி நம்ம ஒரு எதிரியை ஒரு எதிரியை நம்ம ப்ளே பண்ணி பீட் பண்ண போகிறோம்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் வி ஷுட் லேர்ன். ஸோ அந்த எதிரினுடைய பலம் என்ன, அந்த எதிரினுடைய பலவீனம் என்ன, எந்த விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்குது, எந்த விஷயங்கள் நமக்கு சாதகம் இல்லை, நம்மட பலம் என்ன, நம்மட பலவீனம் என்ன, நம்ம எதை தெரிஞ்சு வச்சுக்கிறோம், எதை தெரியாமல் இருக்கிறோம், தெரியாத விஷயத்தை எங்கே போய் தெரிஞ்சு கொள்ளலாம், அதை எப்படி அப்ளை பண்ணலாமுங்க கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு எப்போவுமே தேவைப்படும்.
ஸோ அதுக்கு பிறகு ஆஃப்டர் எல்லா விஷயத்துக்கு பிறகும் ஸ்டூடெண்ட்ஸ் நான் எந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும்போதும் ஐ வில் கோ ஃபார் அ தரோ ஸ்டடி. அந்த விஷயம் சம்மந்தமாக ஒரு முழுமையான ஒரு ரிசர்ச் பண்ணி இது தான் பிரச்சனை, இது தான் தீர்வுன்னு சொல்லி அது பிறகு அந்த அப்ரோச் வந்துட்டு மாறினுச்சு. ஸோ எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாலும் இப்போ நம்மளோட கம்பெனி அக்கௌண்டிங்கிறதும் இது மாதிரியான ஒரு விஷயம் தான். ஸோ இங்கே எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் நாம் சரியாக செய்கிற மாதிரி நாம் செஞ்சோம்னு சொன்னால், சரியாக அப்ரோச் பண்ணோம்னு சொன்னால் நாம் ஈஸியாக குறுகிய காலத்துக்குள்ளே அவங்கள பீட் பண்ணிட்டு வந்துடலாம். இதை மாதிரி தான் கோட் ஆஃப் வாரில் இருக்கிற கேம்ஸு. ஸோ கோட் ஆஃப் வாரில் இருக்கிற கேம்ஸில் இருக்கிற வில்லன்ஸை பார்த்தோன்னே அப்படியோ மிரண்டுவீங்க, அப்படி தான் ஈக்கும். இது லேட்டஸ்ட்டாக வந்த கேம்ஸ், இது வந்து எக்ஸ்பாக்ஸ் அதில் ப்ளே பண்ணுற கேம்ஸ். இதுவும் கிட்டத்தட்ட அப்படி தான். நீங்கள் இதில் இருக்கிற அந்த சூட்சுமங்கள் டெக்னிக்ஸை புரிஞ்சு கொள்ளாமலுக்கு சரியாக எங்கே ப்ளே பண்ணணும், எங்கே பட்டனை ப்ரெஸ் பண்ணணும், எவ்வளத்தை எப்படி அடிக்கணுங்கிறது தெரியாமல் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களால் ஒரு வில்லனை கூட பீட் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஷுட் லேர்ன் ஹவு டு பீட். அது மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ். சரியா? எஸ், ஐ ஸ்டில் ப்ளே கேம்ஸ் பட் ஐ டோன்ட் ஹவ் டைம். ஸோ இப்போதைக்கு பழம் வெட்டுறதோடு நித்தாட்டி கொள்கிறேன் ஆண்ட்ராய்டில். பெரிய கேம்ஸ்லாம் விளையாடுறதுக்கு டைம் இல்லை. ரைட். ஸோ இது மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே கம்பெனி அக்கௌண்டிங்கிறதும் சில விஷயங்கள் நாம் அது மாதிரி அதுக்குரிய டெக்னிக்ஸை நம்ம பின்பற்றி போனோம்னு சொன்னால் எவ்வளவு பெரிய கொஷின்ஸ் வந்தாலும் எவ்வளவு பெருசாக நமக்கு மார்க்ஸை தந்தாலும் we can 95% அதில் இருக்கிற மார்க்ஸை நம்ம எடுத்துகிட்டு ஈஸியாக டைமுக்குள்ளே ஃபினிஷ் பண்ணிட்டு வரலாம். நான் சொல்கிற விஷயம் புரியுது எல்லாருக்கும்? இஸ் இட் மேக் சென்ஸ் டு ஆல்? ஸோ இது தான் நம்மளோட மெத்தடாலஜியாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் we need to learn the keys and what are the weaknesses and நம்மளோட ஸ்ட்ரென்த்ஸ் என்ன. ஸோ அதன் அடிப்படையில் தான் நாம் இந்த கம்பெனி அக்கௌண்டிங்கை நாம் அப்ரோச் பண்ண போகிறோம். இது புரியுதா எல்லாருக்கும்? Shall I get a quickly? Right, great. Then again students, அடுத்த விஷயம் இப்போ எப்படி அது மாதிரி நம்ம பேசினது உங்களுக்கு புரிஞ்சிச்சோ, செகண்ட் விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் கீவேர்ட் ஜென்ரேஷன் ப்ளஸ் பாஸ் பேப்பர் அனாலிசிஸ். நான் எந்த யூனிட் ஸ்டார்ட் பண்ணும்போதும் முக்கியமான யூனிட்ஸை ஸ்டார்ட் பண்ணும்போதுக்கு உங்களுக்கு நான் கீவேர்ட் ஜென்ரேஷன் நம்ம பார்ப்போம், அதே போல் பாஸ் பேப்பர் அனாலிசிஸ். பிகாஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் செய்கிற மிஸ்டேக்கும் சரி, நிறைய டீச்சர்ஸ் செய்கிற மிஸ்டேக்ஸும் என்னென்னு சொன்னால் lot of model papers, அந்த model paper இந்த model paper அந்த பேப்பர் இந்த பேப்பர் அவர் எடுத்த பேப்பர் இவர் எடுத்த பேப்பர், lot of questions. பட் பாஸ் பேப்பருங்கிற ஒரு விஷயத்தையே மறந்துடுறது. சரியா? நீங்கள் என்ன தான் எக்ஸாம் செய்ய போனாலும் டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் உங்களுக்கு பேப்பர் எடுப்படும். நீங்கள் எவ்வளவு பெரிய சர்ட்டை படித்தாலும் சார் பேப்பர் எடுக்க போகிறது கிடையாது. NI நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன், NIயில் இருக்கிற டிபார்ட்மெண்ட், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வளமையாக இருக்கின்ற குழு 1-2 பேர் வேணும்னு சொன்னால் மாறலாம். ஆனால் அந்த குழுவில் வளமையாக இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து ஒருத்தர் பேப்பர் எடுக்கிறது கிடையாது. ஒரு தரம் எடுத்து அதுக்கு பிறகு அந்த பேப்பர் அந்த டைமுக்குள்ளே செய்யலாமா, இது சிலபஸுக்குள்ளே இருக்குதா இல்லையா, நிறைய ஒரு 3-4 செக்கிங்ஸ் போனது போகிறது தான் உங்களோட பேப்பர் வந்துட்டும் இது செய்யப்படும். ஸோ இதில் இருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் ஹியூமன்ஸ் வந்துட்டு எப்பயுமே ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு குறிப்பிட்ட வட்டத்தை தாண்டி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அவங்களால யோசிக்க முடியாது. அது மாதிரி தான் நமக்கு சிலபஸ் ஒன்று வரையறுக்கப்படும் போது அந்த சிலபஸை தாண்டி நாம் போகக்கூடாது. எப்பயுமே நல்லா பாருங்கள், உங்களுக்கு ஒரு ரியலைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பாஸ் பேப்பர் செய்யும்போது பாஸ் பேப்பர் கொஸ்டின்ஸுடைய பேட்டர்ன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் சார்மார் தார கொஸ்டினுடைய ஸ்டைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறத எப்போயாவது ஃபீல் பண்ணிக்கலாம் நீங்கள்? இஸ் இட் உங்களுக்கு ஃபீல் ஆகிக்குது அப்படி? எப்போ சரி? அதே போல் என்ன காரணம் என்னென்னு சொன்னால் சார் ஸ்டில் யூ ஃபீல் ஓகே கிரேட். ஸோ இங்கே ரீசன் என்னென்னு சொன்னால் த ரீசன் இஸ் மை டியர்ஸ் டிஃபரெண்ட் அப்ரோச்னு சொன்னால் நம்ம எக்ஸாமினரோட பார்வை மூலமாக நம்மளோட எக்ஸாம் பேப்பரை நாம் பார்க்கணும். ஒரு எக்ஸாமினர் கேள்வி எடுக்கிறவர் இதை எடுத்தால் என்னத்தை எடுக்கிறார். நான் இப்போ உங்களுக்கு சில விஷயங்கள் புரியும் போது வேர்ட் பை வேர்டாக நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியும் எவ்வளவு ஈஸியாக வந்த விஷயங்களே அதே கண்ணோட்டத்தில் பார்க்கப்படுது. ஸோ அதே பார்வையில் நாமளும் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு எக்ஸாமினர் ஒரு விஷயத்தை இப்படி தான் நினச்சி கொண்டு பார்க்குறார். அதே மாதிரி உங்களோட சிந்தனை இருந்துச்சுன்னா கேள்வி செய்கிறது ஈஸியாக இல்லையா? அவர் எப்படி ஒரு அணுகுமுறை கொண்டுறாரோ அதே அணுகுமுறை உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் த பேப்பர் இஸ் ஜஸ்ட் அ பீஸ் ஆஃப் கேக். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்கிறது? ஆனால் நீங்கள் வேறு எதையோ படிச்சுட்டு வந்து வேறு வேர்ட்ஸை படிச்சுட்டு வந்து வேறு மாதிரியான கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதை மாதிரியான கொஷனை தான் உங்களோட மைண்ட் செட் என்ன செய்யும். உங்களோட கையும் அதுக்கு தான் பழக்கப்பட்டிருக்கும், உங்களோட மனசும் அதுக்கு தான் பழக்கப்பட்டிருக்கும், உங்களோட பிரெயினும் அதுக்கு தான் பழக்கப்பட்டிருக்கும். அப்போ தேவையில்லாத கொஷின்ஸை இப்போ உதாரணத்துக்கு ஒரு யூனிட்னா அந்த யூனிட்டோட மட்டும் தொடர்புபடுத்தி அந்த கொஷின்ஸ் எல்லாம் செய்கிறது. அப்படியெல்லாம் செஞ்சுட்டு வரக்கல எக்ஸாமினர் போடுவார் என்ன செய்வார், 4-5 சப்ஜெக்டை சேர்த்து ஒரு கொஷனை தூக்கி போடுவார். பிகாஸ் எல்லாத்துலேயும் தொட்டு தான் சிலபஸ்ங்கிறது இருக்குது, ஒன்றை விட்டுட்டு ஒன்றை போக இல்லாது. அப்போ எல்லாத்தையும் எடுக்கும்போது என்ன செய்யப்படும், வங்கி கணக்கு கூற்றையும் பெருவானவு காசு புத்தகத்தையும் டச் பண்ணி அதில் கூட காசு பாய்ச்சலையும் டச் பண்ணினா நீங்கள் குழம்பிடுறீங்க.
ஸோ எக்ஸாமினரோட பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பார்வையை நம்ம எங்கே பெற்றுக்கொள்ளலாம்னு சொன்னால் பாஸ் பேப்பர் அண்ட் கீவேர்ட் ஜென்ரேஷன். ஸோ இதில் எண்ட் அப்ரோச் எப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டுக்கு ஒரு 4 இயர்ஸ் பேப்பர்ஸ் இன்றைக்கு அனலைஸ் பண்ண பார்ப்போம். ஸோ கடைசாக நடந்த 2020 நடந்த பேப்பரை பார்ப்போம். ஸோ இந்த பேப்பரில் முக்கியமாக நல்லா கவனமாக அவதானிங்க. ரைட். ஸோ இதில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வருது, எந்த மாதிரி இப்போ இருக்கிற ட்ரெண்டில் நம்ம எவ்வளோத்துக்கு ப்ரிப்பேர் ஆகணும், எவ்வளோத்துக்கு பார்ட் 1க்கு கம்பெனிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எவ்வளோக்கு பார்ட் 2க்கு கம்பெனிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத பார்ப்போம். ஸோ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இப்போவே படிக்க ஆரம்பிக்கல, நம்ம செய்கிறது படிக்கிறதுக்கான பிளானிங். இப்போ நம்மளுக்கு முன்னுக்கு இருக்கிறது கம்பெனிங்கிற ஒரு யானை. இந்த யானையை நம்ம தகர்க்கணும்னு சொன்னால் நமக்கு தெரியணும் அந்த யானோட பலம் என்ன, பலவீனம் என்ன, எங்கே வருவார், எங்கே வரமாட்டார், நம்ம என்ன செய்யணும், என்னென்ன விஷயங்களோட அவர் வருவாருங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதுக்கான அனாலிசிஸ் தான் இது. ஸோ நாம் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னத்தை படிக்கிறோம், எதை நோக்கி போகிறோம்ங்கிற பாதை நமக்கு தெளிவாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த அனாலிசிஸை நம்ம பண்ணுறோம். இது புரியுதா? இது நம்ம தியரி படிக்கல, இன்றைக்கு நம்ம எதுக்காக படிக்கிறோங்கிறத புரிஞ்சு கொள்றதுக்கான கிளாஸ் தான் இது. இஸ் இட் மேக் சென்ஸ் டு ஆல்? லைக் இட் இஸ். ரைட், கிரேட். ஸோ இதில் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இதை பாருங்கள். முதலாவது கேள்வி நம்ம இன்றைக்கு ஸ்கிம்மிங் மெத்தடாலஜி நான் உங்களுக்கு சொல்லி தந்திக்கிறேன். ரீடிங் இஸ் சம்திங் டிஃபரெண்ட், ஸ்கிம்மிங் இஸ் சம்திங் டிஃபரெண்ட். நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறது ஸ்கிம்மிங் மெத்தடாலஜி, அதாவது ஒரு விஷயத்தை மேலோட்டமாக ஊடுருவி அதில் என்ன மாதிரி இருக்குங்கிறது. ரைட். இதில் பார்த்தீங்கன்னு சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு தரப்பட்ட விஷயங்களை பாருங்கள். வரையறுத்த ரொஷான் பொது கம்பெனின்னு சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம். ஸோ பொது கம்பெனி என்பது பிஎல்சி கம்பெனிஸ். ஸோ பிஎல்சி கம்பெனிஸ் என்ன, பட்டியல்படுத்தப்பட்ட கம்பெனிகள். கொழும்பு பங்கு சந்தையில் பட்டியல்படுத்தப்பட்ட கம்பெனிகள் தான் பிஎல்சி கம்பெனிகள். இதில் கட்டாயமாக இலங்கை கணக்கீட்டு நியமத்தை பின்பற்றி தான் இவங்க அக்கவுண்ட் செய்யணும், ஒடிட் செய்கிறது இவங்க கட்டாயம். இதுதான் பொது கம்பெனியினுடைய விஷயங்கள். ஸோ கணக்கு பதிவேடுகள்லேருந்து 1/4/2019 உள்ளவாறான தகவல்கள் பிரிக்கப்பட்டுன்னு சொல்லிட்டு கூறப்பட்ட மூலதனம் சாதாரண பங்குகள்னு சொல்லி ஒரு வேர்ட் நமக்கு அறிமுகப்படுத்துது. ஸோ இங்கே ஆர்டினரி ஷேர்ஸ், கூறப்பட்ட பங்கு, ஆர்டினரி ஷேர்ஸுங்கிற சாதாரண பங்குகள்ங்கிற ஒரு வேர்டு நமக்கு அறிமுகமாகுது. கூறப்பட்ட மூலதனம் ஸ்டேட்டட் கேபிட்டல்ங்கிற ஒரு விஷயம் அறிமுகப்படுது. ஸோ இது என்னன்னு சொல்லி நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அதே போல நிறுத்தி வைத்த வருவாய்கள் ரிட்டைன்ட் ஏர்னிங்ஸ் என்று சொல்லப்படுகிறது 1600 சொல்லி. ஸோ ரிட்டைன்ட் ஏர்னிங்ஸ் என்று சொன்னால் நமக்கு என்னங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ ரிட்டைன்ட் ஏர்னிங்ஸுங்கிறது தனியுடைமை வணிகங்களை எப்படி நீங்கள் இலாபம்ங்கிறத பயன்படுத்துறீங்களோ, இலாபம்ங்கிறதுக்கு மறுபெயர் தான் கம்பெனியில் நாம் நிறுத்தி வைத்த வருவாய்கள்னு சொல்லுவோம். ஸோ எப்படி நீங்கள் நிதிநிலைமை கூற்றில் ஆரம்ப உரிமை, சக மேலதிக மூலதனம், சயப்பற்று, இட்ட மூலதனம் எல்லாம் கூட்டி இலாபத்தை கூட்டுவீங்களோ, அதே மாதிரி இந்த இலாபத்துக்கு பதிலாக நம்ம நிறுத்தி வைத்த வருவாய் என்று சொல்லி நம்ம கூட்டுவோம். எல்லாருக்கும் பேசுறது சரியா கேட்குதா? ஸோ இந்த விஷயத்தை நம்ம என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும். அது பிறகு ஸோ நிறுத்தி வைத்த வருவாய். தென் அகைன் பாருங்க, உரிமை பங்கு வழங்கல் ஒன்றை மேற்கொள்ளுது. ஸோ உரிமை பங்கு வழங்கல்ங்கிற ஒரு விஷயம் ஒன்று வரப்போகுது. அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். ஸோ உரிமை வழங்கல்ங்கிற ஒரு விஷயம், அதே போல ஹைலைட் பண்ணிக்கிற பாருங்க, இடைக்கால பங்கு லாபம்ங்கிற ஒரு விஷயம், தென் அகைன் நிறுத்தி வைத்த வருவாய் என்று சொல்ல பேசப்படுது. நம்மகிட்ட கேள்வியாக கூறப்பட்ட மூலதனம், அதாவது ஸ்டேட்டட் கேபிட்டல் சாதாரண பங்குகள் 31/3/2020 முடிவடைந்த வருஷத்தில் எவ்வளவு சாதாரண பங்குகள் உரிமையாக காணப்படுது, நிறுத்தி வைத்த வருவாய்ங்கிறது தெரியப்படுது. ஸோ இதன் மூலமாக இதில் முதலாவது விஷயம் கூறப்பட்ட மூலதனம்ங்கிற ஒரு விஷயம் நமக்கு என்னன்னு நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். சரியா? தென் அகைன் நிறுத்தி வைத்த வருவாய்கள் நம்ம படிக்கும்போது கவனமாக இருக்கணும். இது அடிக்கடி கேட்கப்படுகிற ஒரு விஷயமாக இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். தென் அகைன் உரிமை வழங்கல், உரிமை பங்கு வழங்கல் என்று சொல்லப்பட்டு பேசப்படுது. ஸோ உரிமை பங்கு வழங்கல் இது என்னத்தை பற்றி பேசுகிறாங்க? ரைட், உரிமை பங்கு வழங்கல். தென் அகைன் நாலாவது இடைக்கால பங்கு வழங்கல். ஸோ இதெல்லாம் படிக்கும் போது உங்களோட பிரைன் ஆட்டோமேட்டிக்காகவே அலர்ட் ஆகும். சார் இதெல்லாம் பற்றி ஏற்கனவே கொஷனில் பேசினார். ஸோ இதை நான் படிக்கும்போது நீங்கள் உடனடியாக கவனம் செலுத்தணுங்கிறது நீங்கள் சொல்லாமலே உங்களோட மூளைக்கு உடனடியாக போகும். ஸோ இடைக்கால பங்கு வழங்கல். ஸோ இதன் அடிப்படையில் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு இங்கே கேள்வி என்னென்றே நமக்கு தெரியாது. நமக்கு கூறப்பட்ட மூலதனம் சாதாரண பங்குகள்ங்கிற வேர்ட் நமக்கு இங்கே அறிமுகமாகுது. ஸோ இதை பற்றி சரியாக நாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ரைட், ஓகே, ஃபைன். தென் அகெயின் நிறுத்தி வைத்த வருவாய்கள் பேசப்படுது, உரிமை பங்கு வழங்கல்ங்கிறது பேசப்படுது, இடைக்கால பங்கு வழங்கல்ங்கிறது பேசப்படுது. தட்ஸ் இட். அவ்வளோ தான் நம்மளோட அனாலிசிஸ். இங்கே இது எல்லாருக்கும் புரியுதா? ஸோ இந்த வேர்ட் நம்ம படிக்க போகிறோம். சரியா? ஓகே, இது கிளியர்? ரைட், கிரேட். இப்போ அடுத்த விஷயம் பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே பார்ட் 2 கொஸ்டினை பார்த்தோம்னு சொன்னால், இப்போ பார்ட் 2 கொஸ்டின் வந்துச்சுன்னு சொன்னால், பார்ட் 2 கொஸ்டினில் உங்களுக்கு ஃபெஸ்ட்டுக்கு வரக்கூடிய கொஸ்டினே நாம் இங்கே படிக்க போகிற கம்பெனி அக்கௌண்டிங் தான். ஸோ இந்த கொஸ்டினை எப்படி அவங்க எடுக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்ணோம்னு சொன்னால், இப்போ பாருங்கள், ஃபெஸ்ட்டுக்கு நமக்கு ஒரு பரிச்சயம் இது தராங்க. இதுவும் ஒரு பொது கம்பெனி தான் உங்களுக்கு தெரியும். பிகாஸ் நீங்கள் படித்த கணக்கீட்டு எண்ணக்கருக்கள், அதே போல் கணக்கீட்டு நியமங்கள், நம்ம அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்னு சொல்லி 2 மாதமாக நாம் ப்ரிப்பேர் பண்ணதே இந்த கம்பெனி அக்கௌண்டிங் செய்கிறது தான். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை குயிக்காக முடிச்சுட்டு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுங்க சொல்லி.
ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம படித்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் தான் நம்மளோட யுக்தி. இதை அப்ளை பண்ணுறது தான் இங்கே கம்பெனி அக்கௌண்டிங். ஸோ நம்ம 2 மாதம் நாம் வேஸ்ட் பண்ணலை, நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம் கம்பெனி அக்கௌண்டிங்கை செய்கிறதுக்கு. ஸோ நம்ம அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி படித்தது வேஸ்ட் ஆக மாட்டிச்சு. சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வரையறுத்த வேணுகா பொது கம்பெனி சுருக்கிய பரீட்சை மீதி. இதை பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாமினர் எந்த அளவுக்கு ஒரே மாதிரி இருக்காருங்கிறத உங்களுக்கு புரிஞ்சு கொள்ளையிலும். இந்த சுருக்கிய பரீட்சை மீதி சுருக்கிய நிதி கூட்டுங்கிறதையே திரும்ப யூஸ் பண்ணிட்டு இருப்பார் கொஸ்டின்ஸில். அந்த அளவுக்கு சேம் விஷயம் தான் அப்ளை ஆகிட்டே இருக்குது. இப்போ பாருங்கள், சுருக்கிய பரீட்சை மீதி ஆனது கீழே தரப்படுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆதன பொருள் மற்றும் உபகரணம் நமக்கு தெரிஞ்சது. ஆனால் இங்கே புதுசாக ஒரு விஷயம் வருது, சொத்து பாவனை உரிமைன்னு சொல்லி. இது 2020ஆம் ஆண்டு பேப்பரா கடைசாக நடந்தது. சொத்து பாவனை உரிமை என்னது இது? யாருக்கு சரி நினைவிருக்குதா? சொத்து பாவனை உரிமை என்னென்று சொல்லலுமா? சொத்து பாவனை என்ன? லீஸுக்கு எடுக்குகின்ற சொத்தினுடைய எஸ்எல்எஃப்ஆர்எஸ் நினைவிருக்குது, நம்ம படித்தோம். எஸ்எல்எஃப்ஆர்எஸ் 16 குத்தகை கெடுக்கின்ற சொத்தினுடைய பெயர் என்ன? சொத்து பாவனை உரிமை. அப்போ நீங்கள் தைரியமாக என்ன செய்யலாம், அடுத்த தரம் எக்ஸாம் எழுதும் போது ஆதனம் பொறி மற்றும் உபகரணத்துக்கு போட்டுட்டு குத்தகைக்கு ஒரு சொத்தை எடுத்தா என்னன்னு சொல்லணும்? சொத்து பாவனை உரிமை கணக்கு வரவு. அதாவது குறித்த சொத்தினுடைய பேரை போட்டு அல்லது சொத்து பாவனை உரிமை கணக்கு வச்சிங்கன்னா சரி. ஸோ சொத்து பாவனை உரிமைங்கிற வேர்ட் வந்து யூஸ் ஆகுது. தென் அகெயின் விற்பனைகள் நமக்கு தெரியும். விற்பனை கிரயம்டா என்னென்று தெரியும். வியாபார வருமதிகள் என்பது கடன்பட்டோருக்கான பேர் என்று தெரியும். வியாபார கொடுக்குமதிகள் என்பது கடன் கொடுத்தோருக்கான பேர் என்று தெரியும். ஆரம்ப இருப்பு. அதே போல காசும் காசுக்கு சமமானவையும்ங்கிற வேர்ட் யூஸ் பண்ணப்படுது. ஸோ வளமையாக நம்ம காசு, வங்கி, கையில் உள்ள காசு, வங்கியில் உள்ள காசு அதெல்லாம் பெய்த்து அந்த காலமெல்லாம். இப்போ இங்கே நம்ம பார்க்கறது காசும் காசுக்கு சமமானவைன்னு சொன்னால் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ். அதாவது ஒரு கம்பெனி ஒரு பட்டியல் படுத்தப்பட்ட கம்பெனியாக இருந்தால் அங்கே காசு இருக்கும். அதே போல காசுக்கு சமனானவையான திரவத்தன்மை கூடின விஷயம், லிக்விடிட்டி கூடின, அதாவது குயிக்காக நம்மளுக்கு காசாக மாற்றணும்னு சொன்னால் மாற்றிக்கொள்ளலாம். அதாவது இந்த திரைசேரி உண்டியல், திரைசேரி முறி, சரியா? சென்ட்ரல் பேங்கால் இஷ்யூ பண்ணக்கூடிய திரைசேரி உண்டியல், திரைசேரி முறி, ட்ரெஷரி பாண்ட்ஸ் அண்ட் ட்ரெஷரி பில்ஸுங்கிற சாமான், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதுக்குள்ளே வரப்போகுது. இதெல்லாம் காசும் காசுக்கு சமனானவைகள், இதெல்லாம் இதுக்குள்ளே இருக்க போகுது. தென் அகெயின் கோரிக்கைகளுக்கான ஏற்பாடுகள். ஏற்பாடுங்கிற வேர்டு எங்கேயாவது கேள்விப்பட்டீங்களா? படிச்சு தந்திக்கிறேனா? எல்கேஎஸ் 37. அப்போ எல்கேஎஸ் 37 செய்யாமலுக்கு நீங்கள் எப்படி இங்கே ஏற்பாடுகளை செய்யலும்? ஸோ நம்ம எல்கேஎஸ் 37 நம்ம படிச்சிட்டோம். கோரிக்கைகள்ங்கிறது என்ன? கிளைம்ஸை தான் கோரிக்கைகள் சொல்லுவோம். கிளைம்ஸ்னா என்ன? யாரு சரி நமக்கு எதிராக ஒரு வழக்க தொடர்பு பட்டிக்கலாம், என்ன சரி கிளைம்ஸ் கேட்டு வழக்கில் போட்டிக்கலாம். அது நம்ம எல்கேஎஸ் 37 நிபந்தனைகளுக்கு ஏற்ப இருந்துச்சுன்னு சொன்னால் நாம் அதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஏதோ ஒரு விஷயம் ஒன்று வருது. தினகேன் கூறப்பட்ட மூலதனம் சாதாரண பங்குகள். ஓகே, இது நமக்கு இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்துட்டோம். மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம்னு சொல்லி ஒரு விஷயம் வருது. ஸோ மீள் மதிப்பீட்டில் நம்ம படித்த விஷயம். தினகே நிறுத்தி வைத்த வருவாய். நிறுத்தி வைத்த வருவாய் என்றால் என்ன? இலாபம் கொடுக்கப்படாமலுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது. வருவாய் என்றால் இலாபம். நிறுத்தி வைத்த வருவாய்கள் என்றால் நிறுத்தி வைத்த உழைப்பு, நிறுத்தி வைத்த வருவாய், நிறுத்தி வைத்த இலாபம் என்றெல்லாம் சொல்லுவாங்க. அதாவது உழைத்த லாபத்தை கொடுக்காமலுக்கு நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. என்ன அர்த்தம்? 5650 ரூபா காசு இது வரைக்கும் ஷேர் ஹோல்டர்ஸு கொடுக்காமலுக்கு அப்படியே ஒதுக்கமாக வச்சுக்கிறாங்க. சரியா? தென் அகெயின் சென்மதி நிர்வாக செலவுகள் என்ன? கொடுக்க வேண்டிய நிர்வாக செலவுகள் இருக்குது. கொடுத்த நிர்வாக செலவும் இருக்குது, சென்மதி நிர்வாக செலவும் இருக்குது. ஸோ கொடுக்க வேண்டியது பொறுப்பு, நிர்வாக செலவு இருக்குது, விநியோகிக்கிறேன், நிதிக்கிறேன், ஏனைய செலவு நமக்கு தெரியும். குத்தகை பொறுப்புங்கிற வேர்டு ஒன்று யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. தெரியும் குத்தகை பொறுப்புங்கிறதால என்னது ஸ்டூடெண்ட் சொல்றார்? எஸ்எல்எஃப்ஆர்எஸ் 16 குத்தகை கடன் கொடுத்தோர்னு நாம படிச்சிருப்போம். அதனுடைய உண்மையான சரியான வேர்டு குத்தகை பொறுப்புன்னு காட்டுறார். சரியா? ஸோ குத்தகை பொறுப்புங்கிற ஒரு விஷயம் வருது. தென் அகெயின் செலுத்திய வருமான வரி. ஸோ வருமான வரிங்கிற ஒரு சாப்டர் உங்களுக்கு இங்கே தான் அறிமுகப்படுது. ஸோ இதில் காசாக கொடுத்த வருமான வரி செய்கிறார். ஸோ நமக்கு இங்கே இருக்கிறது. அதே போல் 1/4/2019 வருமான வரியினுடைய ஏற்பாடுகள் என்று சொல்லியும் ஒரு விஷயம் வருது. ஸோ இதன் அடிப்படையில் ஸ்டூடெண்ட்ஸ் நாம் இங்கே இந்த கொஸ்டின்ஸ்லேருந்து நாம் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்னென்னு சொன்னால், நமக்கு இங்கே சொத்து பாவனை உரிமை என்று சொல்லக்கூடிய லீஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே போல ஏற்பாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குத்தகை பொறுப்புங்கிற ஒரு விஷயம், வருமான வரி ஏற்பாடு தொடர்பான சில விஷயங்கள் நமக்கு படிக்கணும். இதில் நாம் கூடுதலாக கவனம் செலுத்தணும். இது புரியுதா? ஸோ லீஸ் சம்பந்தப்பட்ட விஷயம், இந்த கிளைம்ஸ் என்று சொல்லக்கூடிய ஏற்பாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயம். எஸ், குத்தகை பொறுப்பு என்பது லீஸ் லயபிலிட்டி. குத்தகை கடன் கொடுத்தோரை தான் குத்தகை பொறுப்புன்னு சொல்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் நாம் தெளிவாக நம்ம படிக்க வேண்டிய தேவை இருக்குது. ரைட். இதுக்கு பின்னால் இந்த ஒரு பரீட்சை மீதிக்கு வரக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட் என்னன்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னால், அட்ஜஸ்ட்மெண்ட்டை பாருங்கள். 2020 வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிக்சர் கொஞ்சம் கிளியர் ஆகிக்காது ஸ்டூடெண்ட்ஸ். இன்னும் ஒஃபிஷியலானது கிடைக்கல. இது வந்து ஃபோட்டோ எடுத்தது தான். எல்லாருக்கும் விளங்குதா? தமிழ் கொஞ்சம் கலக்கமாகத்தான் இருக்குது. ஃபோட்டோ வாசிக்க கூடியதாக இருக்குத்தானே?
ரைட். ஸோ இதன் அடிப்படையில் பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், முதலாவது செம்மையாக்கல் FIFO சம்பந்தப்பட்டது. ரைட். ஸோ இங்கே முதலாவது நமக்கு என்னத்தில் வருது, LKS2. இங்கே நமக்கு வரக்கூடியது LKS2 இன்வென்ட்ரி இருப்புன்னு சொல்லக்கூடிய இதில் தான் நம்மளோட முதலாவது செம்மையாக்கல் வருது. சரியா? LKS2லையும் என்ன செய்கிறார், FIFO மெத்தட் நம்ம படிச்சுக்கிறோம். FIFO மெத்தட்னு சொல்லி சில விஷயங்கள் சொல்கிறார். ஸோ LKS2ல வரக்கூடிய இன்வென்ட்ரி. ஸோ LKS2 நீங்கள் படிக்காமல் கம்பெனி அக்கௌண்டிங் செய்யலுமா? இந்த முதல் வழிமுறையை பயன்படுத்தி இருப்புகள் கிரயத்தை அளவீடு செய்வது கம்பெனியுடைய கொள்கையாக இருக்குது. ஸோ LKS2 உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் அங்கே டைமை ஸ்பெண்ட் பண்ணாமலுக்கு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் கிளாஸுக்கு நான் தான் மிச்சம் நான் படிச்சு சொன்னேன். நான் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் கிளாஸுக்கு அவ்வளோ முக்கியம் கொடுங்க, அதுதான் கம்பெனின்னு சொல்லி நிறைய பேர் அதை புறக்கணிச்சிங்க. சரியா? ஸோ FIFO தெரியாமலுக்கு LKS2 தெரியாமலுக்கு நம்ம இங்கே செய்கிறது நமக்கு கஷ்டமாக இருக்க போகுது. சரியா? ஸோ LKS2 இருப்புகளுக்குரிய விஷயங்கள் வரப்போகுது. தென் அகைன் ரெண்டாவது இதை பாருங்க, ரெண்டாவது விஷயம் என்ன வந்தீங்கன்னு பாருங்க. இவ்வருடத்தின் நிர்வாக செலவுகளில் முக்கியமாக சில செலவுகள் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். இந்த இயக்குனரினுடைய ஊதியம் என்று சொல்லக்கூடியது அல்லது இயக்குனருடைய சம்பளங்கள், பிகாஸ் டிரெக்டர் என்பது கம்பெனிக்கு மட்டும்தான் வரும். தென் அகெயின் ஆடிட் ஃபீ, இந்த கணக்காய்வு கட்டணம் என்று சொல்லக்கூடிய விஷயம், இதெல்லாமே நோட்டில் காட்ட வேண்டிய விஷயங்களாக இருக்கிறதால் இதெல்லாம் முக்கியமாக நம்ம கவனம் செலுத்தணும். ஸோ LKS2 இயக்குனரினுடைய ஊதியம் என்று சொல்லக்கூடியது, அதே போல் கணக்காய்வு கட்டணம் என்று சொல்லக்கூடியது எல்லாமே ரெண்டாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்திருக்கிற சொற்களாக இருக்குது. சரியா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்குது இங்கே. ரைட். தென் அகெயின் அடுத்த விஷயம் பாருங்க, மூன்றாவது பாருங்க, கம்பெனியுடைய விளம்பர கட்டணம் 3,50,000 இயக்குனர் வங்கி கணக்கில். ரைட். இதுவும் இயக்குனர் சம்பந்தப்பட்ட விஷயம் தான், அது காமனான ஒரு விஷயம். ரைட். அடுத்த செம்மையாக்கல் பாருங்க, நாலாவது செம்மையாக்கலை பார்த்தீங்கன்னா இந்த செம்மையாக்கல் பாருங்க, இது என்னத்தோட தொடர்படுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இதை உங்களை ரீட் பண்ண முடிஞ்சிச்சுன்னு சொன்னால், கம்பெனியானது பொருட்களை விற்பனை செய்வதற்கும் விற்பனைக்கு பின்னர் 6 மாத காலப்பகுதி பராமரிப்பு செய்து வழங்கப்படுது வாடிக்கையாளருடன் ஒப்பந்தம். என்னவாக இருக்கும்? SLFRS 15 ரெவென்யூ. SLFRS 15 ரெவென்யூ தெரியாமலுக்கு நம்ம இங்கே ஒன்றும் செய்யலாது. சரியா? நாலாவது SLFRS 15 நம்ம படித்தோம், கடைசாக படித்த ஸ்டாண்டர்டே அதுதான். SLFRS 15 வருமானங்கள் உங்களால் என்ன செய்யலாது, இங்கே பீட் பண்ண இயலாது. ஸோ நீங்கள் அந்த டைமில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணினது எல்லாமே இங்கே அப்ளிகேஷன் நம்ம கொடுப்போம். ஸோ SLFRS 15ல் மொத்த கைமாறு என்பது மொத்த தொகை நினைவிருக்குதா? CPA என்று சொல்லி தந்தேன். CPA, C for contract, P for performance obligation, A for amount. அது பிறகு என்ன? APP, allocation of price of performance allocations, மொத்த தொகையை ஒதுக்கீடு செய்வது. தென் அகெயின் RR, revenue recognition. ஸோ இந்த விஷயத்தை இங்கே நம்ம அப்ளை பண்ண மாட்டோம், இந்த செம்மையாக்கல் விஷயம் முடிஞ்சுது. சரியா? ஸோ ரெவென்யூ ரெகக்னிஷன் சம்பந்தமாக கேட்கப்பட்டிருக்குது. தென் அகெயின் பாருங்க, அஞ்சாவது ஒரு பெரிய ஒரு செம்மையாக்கலாக வந்திருக்கிறது. அஞ்சாவது பாருங்க, ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்கள். எத்தனாவது ஸ்டாண்டர்ட்? ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்கள் LKS 16. சரியா? LKS 16 நம்ம படித்தோம். LKS 16ல என்ன படித்தோம்? சொத்துக்களினுடைய ஃபர்ஸ்ட் ரிகக்னிஷன், முதல் முறையாக இனங்காணும் போது என்ன செய்யணும்? இனிஷியல் ரிகக்னிஷன். தென் அகெயின் செகண்ட் டைம் ரிகக்னிஷேஷன். சரியா? அதாவது ஃபர்ஸ்ட் இனிஷியல் ரிகக்னிஷேஷன், அதுக்கு பிறகுக்கு ரிகக்னைஸ் பண்ணதுக்கு பிறகுக்கு என்ன மாதிரியான கோஸ்ட்களை ரிகக்னைஸ் பண்ணணும், சொத்து அகற்றல் என்ன, சொத்து விற்பனை செஞ்சால் என்ன செய்யணும், சொத்துக்கு எப்படி பெருமான தேய்வுற, பெருமான தேய்வுக்கான மெத்தட்ஸ் என்ன, ரீவெலுவேஷன் என்ற மீள் மதிப்பீடு என்ன, அதில் முதலாவது தடவை மீள் மதிப்பீடு என்ன, இரண்டாம் தடவை மீள் மதிப்பீடு என்ன, இது எல்லாமே நம்ம படித்த விஷயங்கள். ஸோ இங்கே டெஸ்ட் பண்ண போகிறது பாருங்கள் LKS 16. ஸோ LKS 16 இங்கே பார்க்கப்படுது. தென் அகெயின் வேறு விஷயங்கள் பாருங்கள், மீள் மதிப்பீடு. LKS 16ல் முக்கியமாக என்னத்தை பார்க்குறார்? மீள் மதிப்பீடு. ரைட். LKS 16ல் இருக்கிற மீள் மதிப்பீடு சம்பந்தமாக பெறப்படுது. அதிலேயும் முக்கியமாக எந்த மீள் மதிப்பீடு? முதல் தடவை மீள் மதிப்பிடுறது, ரெண்டாவது தடவை மீள் மதிப்பிடுறது உங்களுக்கு ஃபுல் கிளியராக இருக்கும். இதை நம்ம நிறைய கிளாஸ் நினைக்கிறேன், ஒரு 10 வருஷ பேப்பரை நம்ம செஞ்சுருந்தோம்னு நினைக்கிறேன். இஸ் இட் கரெக்ட்? மீள் மதிப்பீட்டில் அதுக்குரிய இது என்னங்கிறது. சரியா? முதல் தடவை மீள் மதிப்பிடுறது, ரெண்டாம் தடவை மீள் மதிப்பீடு செய்கிறது. சரியா? இந்த விஷயங்கள் இதில் மீள் மதிப்பீட்டில் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து யூடியூப்லேயும் இருக்குது. சரியா? ஸோ அங்கே அது கிளியர் பண்ணாமல் இங்கே வந்துட்டு என்ன செய்யலாது, நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அதே போல் பெருமான தேய்வு பாருங்கள், நடைமுறை வருடத்துக்கான பெருமான தேய்வு. அதாவது என்ன நடைமுறை வருடம்டா என்ன? ஆண்டுக்கானது. ஸோ அந்த வருஷத்துக்கான பெருமான தேய்வை கணிக்கிற மெத்தட். தென் அகெயின் பாருங்கள், நேர்கோட்டு முறையில் பெருமான தேய்வை கணிக்கிறது. அவ்வளோதான் விஷயம். ஸோ அவ்வளவும் LKS 16ல் இருக்கிற விஷயம். ஸோ LKS 16 நமக்கு சரியாக இருந்தால் நம்ம ஏன் இந்த பிரச்சனையை விட போகிறோம்? அங்கே கொஷனை ப்ராக்டிஸ் பண்ணி வந்த மாட்டோம், இங்கே அப்ளிகேஷன் சிம்பிளி அவ்வளோ தான். சரியா?
ரைட். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ நமக்கு பாருங்கள், ஆதன பொறி மற்றும் உபகரணம்ங்கிற வேர்ட், மீள் மதிப்பீடுங்கிற வேர்ட், அதுவும் 2ஆம் தடவையாக மீள் மதிப்பீடு செஞ்சால் என்ன, 1ஆம் தடவையாக மீள் மதிப்பீடு என்ன, நடைமுறை வருடத்துக்கான பெருமான தேய்வு, நேர்கோட்டு முறையில் தேய்வு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நமக்கு LKS 16 நமக்கு வரக்கூடியதாக இருக்குது. தென் அகெயின் அடுத்த செம்மையாக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் 6வது செம்மையாக்களை பாருங்கள். கம்பெனிக்கு எதிராக வாடிக்கையாளர் ஒருவரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு, இது என்ன சம்பந்தப்பட்டதாக இருக்கும்? வழக்கு சம்பந்தமாகவும் இதற்கமைவாக கோரிக்கையின் முழு கொடுப்பனவாக 5,50,000 மேற்பட்டது செலுத்தப்படணும். இது எந்த ஸ்டாண்டர்டோட சம்பந்தப்பட்டது? யாருக்கு சரி? எஸ், LKS 17. இஸ் இட் கரெக்ட்? ஐ திங்க் LKS ஏற்பாடுகள், நிகழத்தக்க சொத்துக்கள், நிகழத்தக்க பொறுப்புகள். இஸ் இட் கரெக்ட்? LKS 37 நம்ம படிச்சுக்கிறோம். சரி, LKS 37ல நிகழத்தக்க சொத்துக்கள், நிகழத்தக்க பொறுப்புகளில் வாரண்டிஸ் ஒதுக்கம்னு சொல்கிறது என்ன? நிகழத்தக்க சொத்துக்கள் பொறுப்புகளை நம்ம படிச்சுக்கிறோம். ப்ரொவிஷன்டா என்ன? சரியா, ஒதுக்கம்னு சொல்லப்படுவது என்ன, ப்ரொவிஷன் என்னென்ன விஷயங்களுக்கு செய்யணும், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். ஸோ வளமையாகவே என்ன செய்கிறார், ஒரு கோர்ட் கேஸுங்கிறத கம்பெனி அக்கௌண்டிங்கில் எடுக்கிறார். சரியா, கம்பெனிக்கு எதிராக வாடிக்கையாளர்களால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கொன்றின் தீர்ப்பானது கோரிக்கை முட்கொடுப்பு. ரைட், இது LKS 37 இல்லை ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து ஈவென்ட்ஸ் ஆஃப்டர் த ரிப்போர்ட்டிங் பீரியட். LKS 10 அதாவது இயக்குனர்கள் அதிகாரம் அளித்ததுக்கு பின்னக்கு வரக்கூடிய நிகழ்வுகள். LKS அறிக்கையிடும் காலத்திற்கு பிந்திய கால நிகழ்வுகள். நல்லா பாருங்க. ஸோ LKS 10 எதை டச் பண்ணுறார்? ஒரு வழக்கப்பட்ட விஷயம், ஒரு கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழக்கமாகவே இங்கே டச் ஆகுது. அதே போல நிதி கூற்றுகளை வழங்குவதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட திகதி, இது என்ன சம்பந்தப்பட்டது? நிதி கூற்றுகளை வழங்குவதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட திகதி என்ன? அதிகாரம் அளிக்கப்பட்ட திகதி நம்ம படிச்சிருக்கிறோம். LKS 10 நம்ம படிச்சிருக்கிறோம். எப்போ எந்த விஷயத்தை சீராக்கணும், எந்த விஷயத்தை சீராக்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இதில் வருது. ரைட், இதுக்குரிய விஷயம். 5வது. அடுத்தது பாருங்க, 7வது பாருங்க. கம்பெனியில் முக்கியமான ஒரு விஷயம் வருது. என்ன? 4 வருஷங்களுக்கு பயன்படுத்துவதற்கான உரிமை. என்னது இது? எத்தனாவது ஸ்டாண்டர்ட்? SLFRS 16. குத்தகை சம்பந்தப்பட்ட கொஸ்டின். சரியா, பயன்படுத்துவதற்கான உரிமை, அதில் வந்தது, வட்டி, இது எல்லாமே நம்ம செஞ்சும் காட்டின இந்த கொஸ்டின் உங்களுக்கு. தென் அகெயின் வருமான வரி சம்பந்தப்பட்ட கொஸ்டின். ஸோ இந்த வருமான வரி என்பது நமக்கு கேட்கப்படுது. அதே போல் வருமான வரி பொறுப்புங்கிறதும் வருது. ஸோ எவ்வளவுத்த வருமான கூட்டில் காட்டணும், எவ்வளவு கொடுக்கக்கூடியதாக இருக்கின்ற வருமான வரி பொறுப்பு. ஸோ இந்த விஷயம் எல்லாம் நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லப்படுது. சரியா, அவ்வளவும் தான் கேட்கப்படுகிற கேள்வி. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாருக்கும் புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? பாருங்க, LKS 16, LKS 10, SLFRS 16, வருமான வரி, அதே போல் SLFRS 15, LKS 2. சரியா, தென் அகெயின் கூறப்பட்ட மூலதனம், நிறுத்தி வைத்த வருமாய், உரிமை பங்கு வழங்கல், இடைக்கால பங்கு வழங்கல், இவ்வளவு விஷயங்களும் தான் இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள். என்னதான் கேள்வி பேராகிராஃபாக இருந்தாலும் சிம்பிளாக இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சூட்சுமம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சிம்பிளாக நம்ம கேள்வியை பீட் பண்ணி போட்டு மிச்சமிக்கிறதுலாம் ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட். செம்மையாக்கல் சீராக்க முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் பரிச்சயம் வைக்கிறதுலாம் என்ன, ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட். இஸ் இட் மேக் சென்ஸ் டு ஆல்? நம்ம படிக்கிற விஷயங்கள் இது புரியுதெல்லாம் இருக்கும். ஒரு சிம்பிளாக ஒரு வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்தோம்னா அவ்வளவு தான் கம்பெனி கணக்கில் இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட். நமக்கு பார்க்குறதுக்கு பெரிய பேப்பர் ஒரு 2-3 பேப்பரில் இருந்தாலும் இதில் நமக்கு என்ன, கூறப்பட்ட மூலதனம் சம்பந்தமாக படிச்சிருக்கணும், நிறுத்தி வைத்த வருவாய் சம்பந்தமாக படிச்சிருக்கணும், உரிமை பங்கு வளங்கள்டா என்ன, இடைக்கால பங்கு வளங்கள் என்ன, ஸ்டாண்டர்டில் இருக்கிறதுல LKS 2 கிளியர் ஆகிக்குதா, அதே போல் SLFRS 15 கிளியரா, LKS 16, LKS 10, SLFRS 16 வருமான வரி சம்பந்தமான அட்ஜஸ்ட்மெண்ட். அவ்வளோதான். இது என்னன்னு நம்ம இப்போதை யோசிக்காதீங்க. ஆனால் இது எல்லாம் எங்கே இருக்குங்கிறத நம்ம படிக்கணும். இப்போ நாம் எதுக்காக ரெடி ஆகிறோங்கிறது தானே தவிர இது எல்லாம் என்னங்கிறது ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஸ்டாண்டர்ட்லாம் படிச்சிட்டோம். ஸோ அதை நீங்கள் மீட்டுட்டு வந்தால் நாம் இங்கே அப்ளை பண்ணுவோம். இது புரியுதா எல்லாருக்கும்? சில கேட்ட எஸ் குயிக்லி. ரைட். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஃபெஸ்ட்டுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் இப்போ தான் கேட்குற மாதிரி இருந்தாலும் இதே விஷயம் தான் நம்ம திரும்ப பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் காப்பி பேஸ்ட் பண்ணும்போது எங்கேருந்து இந்த விஷயங்கள் எடுக்கப்பட போகுது. ரைட், 2019 டெஸ்ட் பண்ணுவோம். 2019 பார்ட் 1 பாருங்கள். ரைட், 2019 பார்ட் 1 என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால், ஸோ 2019 சரி 2020 சரி, சரியா ஸ்டூடெண்ட்ஸ், 2019 சரி 2020 சரி ஒரே ஒரு MCQ தான் உங்களுக்கு வந்திக்குது. அதே போல் நம்மளோட பார்ட் 2 கொஸ்டினை பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் எத்தனை இருக்குது?
பார்ட் 2 கொஸ்டினில் கம்பெனிக்கு எத்தனை மார்க்ஸ் கொடுத்திக்கிறாங்க விளங்குதா? எல்கேஎஸ் ஃபுல் நோட்ஸ் உங்களுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு ஒரு ஃபார்மேட்டாக அழகாக கிடைக்கும். நான் ஒரு பர்சனை ஹையர் பண்ணி அவருக்கு சேலரி கொடுத்து அவரை டைப் பண்ண வச்சுக்கிறேன். அப்போ உங்களுக்கு எல்லாமே நீ கிளியராக நோட்ஸ் கிடைக்கும், தாமதம் இல்லாமல் இருக்கு. சரியா? ரைட். 40 மார்க்ஸுக்கு உங்களுக்கு கிடைக்குது. ஸோ 40 மார்க்ஸுக்கு உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொன்னால் இதனுடைய அர்த்தம் என்ன? கம்பெனி அக்கௌண்டிங்கிற தாக்கம் எம்சிக்யூ கொஸ்டின்ஸில் உங்களுக்கு குறைவாக இருக்க போகுதுன்ற அர்த்தம். எம்சிக்யூவில் மேக்ஸிமம் 1-2 மேக்ஸிமம் 1 தான். 40 மார்க்ஸும் உங்களுக்கு பார்ட் 2லாம் வேலை ஆகுது. அதே மாதிரி 2019 அதே ட்ரெண்ட் தான். பாருங்கள் 2019 பாருங்கள் 1/4/2018 சொல்லிட்டு சில தகவல்கள் கூறப்பட்ட மூலதனம், அதே கூறப்பட்ட மூலதனம், அதே நிறுத்தி வைத்து வருவாய், தினகே நிறுத்தி வைத்த வருவாயினை மூலதனமாக்குதல். ஸோ இங்கே நமக்கு என்ன வரப்போகுது? அதே விஷயங்கள் தான் வரப்போகுது. நம்ம ஃபெஸ்ட்டில் பார்த்தோம் பாருங்கள், கூறப்பட்ட மூலதனம் அதே விஷயம் இங்கேயும் இருக்குதா இல்லையா? சரியா யோசிச்சு பாருங்க. அதே கூறப்பட்ட மூலதனம் இங்கேயும் இருக்குது. தென் அகெயின் அதே நிறுத்தி வைத்த வருவாய் இருக்குதா இல்லையா? ஸோ இதெல்லாம் என்னங்கிறது நமக்கு கிளியராக இருந்தால் நம்ம ஏன் கஷ்டப்பட போகிறோம்? சரியா? கூறப்பட்ட மூலதனம் இருக்குது. தென் அகெயின் நிறுத்தி வைத்த வருவாய்கள் அதே விஷயம் இருக்குது. தென் நிறுத்தி வைத்த வருவாயினை மூலதனமாக்குறங்கிற ஒரு புது விஷயம் ஒன்று வருது. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ரைட். நிறுத்தி வைத்த வருவாயினை மூலதனமாக்குதல். தென் அகெயின் உரிமை வழங்கல். ஸோ உரிமை வழங்கல் ஏற்கனவே உரிமை பங்கு வழங்கல் என்று சொல்லி 2020 வந்த விஷயம்தான். இங்கே இடைக்கால பங்கு வழங்கலுக்கு பதிலாக நிறுத்தி வைத்த வருவாய்ங்கிற ஒரு புது விஷயத்தை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். புது விஷயம் என்று சொன்னால் அதற்கு பதிலாக இது பழைய விஷயம்தான், எவ்வளோ காலமாக இருக்குது. தென் அகெயின் கேள்வி நம்மகிட்ட மேற்படி பங்கு வழங்கல் காரணமாக காசு மீதியில் ஏற்பட்ட அதிகரிப்பு என்ன, உரிமை என்ன? சரியா? சேம் விஷயம். தென் அகெயின் பார்ட் 2 பாருங்க. பார்ட் 2ல அனலைஸ் பண்ண சொன்னால் பார்ட் 2வும் நமக்கு 40 மார்க்ஸ், ஐ திங்க் 40 மார்க்ஸ், 40 சம்திங். ரைட். பார்ட் 2 பாருங்க. தென் அகெயின் பாருங்க சுருக்கிய பரீட்சை மீதி. அப்போ பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சுருக்கிய பரீட்சை மீதிங்கிற வேர்ட் கூட ஏற்கனவே 2020 இருந்துச்சா இல்லையா? யோசிச்சு பாருங்க. சுருக்கிய பரீட்சை மீதி இங்கே தந்திருக்கிறது தான், இங்கேயும் அதே விஷயம் இருக்குது. இங்கே பாருங்க, அதே விஷயம் சுருக்கிய பரீட்சை மீதி இருக்குதா இல்லையா? இந்த அப்போ கொஸ்டின் எடுக்கிறவர் ஒருத்தர்னு சொன்னால் எந்த அளவுக்கு தான் அவர் புதுசாக யோசிக்க போகிறாரு? சுற்றி சுற்றி அதுக்குள்ளே தயக்கணும். விளங்குத ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்ல வர விஷயம். ஸோ அவர கண்ணோட்டத்தில் அவர் மாதிரியே நம்ம பார்க்க ஆரம்பித்தோம்னு சொன்னால் எகெயின் அதே மாதிரி தான் நம்மளும் ஃபேஸ் பண்ண போகிறோம். சரியா? பாருங்கள், உள்ளவாறான சுருக்கிய பரீட்சை மீது கீழே எகெயின் ஆதன பொறிமற்ற உபகரணம், ஆரம்ப தேய்வு, திரண்ட தேய்வு, விற்பனை, விற்ற சரக்கின் கொள்விலை. விற்ற சரக்கின் கொள்விலை நீங்கள் என்னத்தை சொல்கிறாங்க? விற்பனை கிரயம், விற்கப்பட்ட பொருளினுடைய கிரயம், விற்ற சரக்கினுடைய கொள்விலை. தினகேன் இருப்புகள் நமக்கு தெரியும், வியாபார வருமதிகள் தெரியும், கடன்பட்டோர், வியாபார கொடுமதிகள், குத்தகை கொடுப்பனவுகள். குத்தகை கொடுப்பனவுகள் நீங்கள் என்னத்தை சொல்கிறாங்க? லீஸ் இன்ஸ்டால்மெண்ட்ஸ். சரியா? காசும் காசுக்கு சமனானவை. எகெயின் பாருங்க, 1/4/2018 உத்தரவாதத்துக்கான ஏற்பாடு. ஸோ 2020 கொஸ்டின் பேப்பரில் நமக்கு என்ன இருந்துச்சு? என்னத்துக்கான ஏற்பாடு தந்திருந்தார்? கோரிக்கைகளுக்கான ஏற்பாடு, கிளைம்ஸ் ஒன்றை கொடுக்கறதுக்கான ஏற்பாடு 2020 பேப்பர். 2019 பேப்பர் என்னவா இருக்குது? ரைட், உத்தரவாதத்துக்கான ஏற்பாடு, ஒரண்டீஸ். சரியா? ஒரண்டீஸுக்கான ஏற்பாடு பண்ணப்படி. உத்தரவாதம் என்றால் ஒரண்டீஸ். அப்போ முதல் ஒரு தரம் என்ன எடுத்தார்? இந்த ப்ரொவிஷனுங்கிறதுல முதல் ஆல்ரெடி கோர்ட் கேஸை ப்ரொவிஷன் ஒன்று எடுக்கிறார். இந்த முறை என்னத்தை எடுக்கிறார்? உதாரணத்துக்கு ஒரண்டீஸ் எடுக்கிறார். ஸோ எடுக்கிற உதாரணம் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் செய்கை உண்டு தான். தென் அகெயின் பாருங்க, கூறப்பட்ட மூலதனம் சாதாரண பங்குகள்ங்கிற வேர்ட் 1/4/2018 நிறுத்தி வைத்த வருவாய் என்கின்ற அதே விஷயம், இலாபத்துக்கு பதிலான வேர்ட். நிர்வாக செலவு, விநியோக கிரயம், நிதி செலவு, ஏனைய செலவு நமக்கு தெரியும். அதே செலுத்திய வருமான வரி, அதே வருமான வரிக்கான ஏற்பாடு. அப்போ இந்த பரீட்சை மீதில் என்னதான் வித்தியாசம் ஆகிக்குது உங்களுக்கு? யோசிச்சு பாருங்க, என்ன வித்தியாசம்? மெத்தடாலஜி உண்டு, வேர்ட்ஸ் வித்தியாசமாக இருக்கலாம். இஸ் இட் மேக் சென்ஸ் டு ஆல் நான் சொல்கிற விஷயங்கள்? ஸோ நீங்கள் அப்செட் ஆக தேவையில்லை. நமக்கு புதுசாக ஏதாவது வந்துட போகுது, நமக்கு கம்பெனி அக்கௌண்டிங் கஷ்டம்ட்டு நீங்கள் அப்செட் ஆக தேவையில்லை. அதே ஆள் தான், அதே வில்லன் தான். வேணும்னா ஷர்ட்டை மாற்றி, ட்ரௌசரை மாற்றி, வேறு ஒரு நல்லா மேக்கப்பை போட்டு வர வைக்கலாம், ஆனால் அவரே தான். இஸ் இட் மேக் சென்ஸ்? நான் சொல்கிற விஷயம் புரியுதா? ஒரே ஆள் தான். வேணும்னா எக்ஸாமினர் கொஞ்சம் அங்கே இங்கே பவுடரை போட்டு லைட்டாக ட்ரெஸ்ஸை மாற்றி கொண்டு வந்து வைக்கலாம், பட் ஒரே ஆள் தான் நம்ம அடிக்க போகிற ஆள். ரைட். ஸோ இங்கே இதில் இப்போ பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே வந்திருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்டை பாருங்கள். இதில் இருக்கிற என்ன மாதிரியான சீராக்கங்கள் வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் பேஜ் ஃபுல்லாக இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்.
ஸோ இதில் பார்த்தோம்னு சொன்னால் எகெயின் பாருங்கள், இயக்குனர் கட்டணம், தென் எகெயின் என்ன இயக்குனர் கட்டணம், அதே போல் கணக்காய்வு கட்டணம். இதை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம எடுத்தோமா இல்லையா, இந்த இயக்குனர் கட்டணம், இயக்குனர் ஊதியம், கணக்காய்வு கட்டணம். அப்போ இதை பற்றி தான் திரும்பவும் அவர் சிந்தனை இருக்குது. அப்போ இங்கேயும் பாருங்கள் அதே வேர்ட் தான் வருது. சரியா? தென் எகெயின் பாருங்கள், ரெண்டாவது பாருங்கள், கம்பெனிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு, அதே போல் இயக்குனர் சபையால் அதிகாரம் அளிக்கப்பட்டது. இதுவும் வந்துச்சா ஏற்கனவே இல்லையா? எல்கேஸ் 10 நம்ம பார்த்துட்டோம் பாருங்கள், நம்ம டைப் பண்ணவே தேவையில்லை. தென் எகெயின் என்னவா இருக்குது பாருங்கள், எல்கேஸ் 10 இங்கே இருந்த எத்தனாவதுல முதல்ல இருந்துச்சு, 4ஆவதுல, ஐ திங்க் 6ஆவதுல. சரியா? 6ஆவதுல இருந்த எல்கேஸ் 10 வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் இங்கே வித்தியாசமாக என்னவா இருக்குது, 2ஆவதுல இருக்குது. அவ்வளோதான் வித்தியாசம். தென் எகெயின் மூன்றாவது பாருங்க, கம்பெனியானது பொருட்களை ஒரு வருடத்தில் உத்தரவாதம். ஸோ உத்தரவாதம்ங்கிற விஷயம், உத்தரவாதம் என்ன, ஒரண்டி, ஒரண்டிக்கு ஏற்பாடு செய்கிற ஒரண்டி ப்ரொவிஷன், ப்ரொவிஷன் ஃபார் ஒரண்டி. அதாவது வித்திருப்பம் பொருளை, விற்கப்பட்ட பொருள் நமக்கு பழுதாகி கஸ்டமர் நம்மகிட்ட கொண்டு வரலாம்னு சொல்லி நம்ம நினச்சி செய்யக்கூடிய ஒரண்டிஸ். சரியா? பேப்பரை செய்கிறதுக்கு முன்னாடி, பேப்பர் செய்கிறது மேட்டரில் தினுஷன் ஃபஸ்ட்டுக்கு நம்ம அனாலிசிஸ் பண்ணி முடிப்போம். அது பிறகு நம்ம ஒவ்வொன்றாக பேப்பராக செய்வோம், படிப்போம், எல்லாம் செய்வோம். டோன்ட் வரி. ரைட். ஸோ உத்தரவாதம் சம்மந்தப்பட்ட ஒரண்டிஸ். ஸோ இந்த ஒரண்டிஸ் இங்கே எங்கிறது வருது, இதுவும் எல்கேஸ் 10 கூடாகத்தான் வருது. அடுத்த விஷயத்தை பாருங்கள், SLFRS 15 குத்தகை. தென் அகெயின் அதே தான், வேற எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. பாருங்க, SLFRS 15 குத்தகை, SLFRS 15 16 அதே பாருங்க, அதே குத்தகை உடன்படிக்கை, அதே வட்டியை தந்திருக்கிறார், அதே மாதிரி தவணை கட்டணம் தந்திருக்கிறார். எல்லா விஷயமும் உண்டு தான், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம், எல்லா விஷயமும் உண்டு தான். ஸோ SLFRS 16 குத்தகை வருது. தினக்கேன் ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தந்திருக்கிறார். ஆதனம் பொறி மற்றும் உபகரணத்தில் என்னென்னத்து கேட்கலாம் பாருங்க, ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்களை தந்துட்டு அது பிறகு பெருமான தேய்வு, அதனுடைய மெத்தட். சரியா? தென் அதுக்கு பிறகு பாருங்க, ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்கள் தந்துட்டு மீள் மதிப்பீடு, மீள் மதிப்பீடு செய்யப்பட்டுச்சு. அதிலேயே மீள் மதிப்பீட்டு குறை மிகைன்னு சொல்லி முதலாவது தடவை மீள் தடப்பீடு, இரண்டாவது தடவை மீள் மதிப்பீடுன்னு சொல்லி ஏற்கனவே கேட்கப்பட்ட விஷயங்கள் தான் எல்லாமே இருக்குது. இது புரியுதெல்லாம் இருக்கும் பாருங்க. LK 16 என்ன வந்திக்குது, மீள் மதிப்பீடு வந்திக்குது. தென் முதலாவது தடவை மீள் மதிப்பிட்டால் என்ன, இரண்டாவது தடவை மீள் மதிப்பிட்டால் என்ன, ஆண்டுக்கான பெருமான தேய்வு, இந்த விஷயங்கள் தானே வருது பாருங்க. LK 16 மீள் மதிப்பீடு வருது. அதில் முக்கியமாக முதல் தடவை மீள் மதிப்பிட்டா என்ன, ரெண்டாவது தடவை மீள் மதிப்பிட்டா என்ன செய்யணும், இந்த விஷயம். அதே போல் ஆண்டுக்கான பெருமான தேய்வு நம்ம கணிக்க தெரியணும், அந்த வருஷத்துக்கான பெருமான தேய்வு. இவ்வளோ விஷயம்தான் இந்த 5, 6, 7, 8 இந்த 8 செம்மையாக்கள் இருக்கிறது. என்ன LK 16 ஆதன பொறி மற்றும் உபகரணம், அதனுடைய பெருமான தேய்வு, அதனுடைய மீள் மதிப்பீடு. அதில் மீள் மதிப்பீடில் முக்கியமாக முதலாவது மீள் மதிப்பீடு என்ன, ரெண்டாவது மீள் மதிப்பீடு என்ன, இது புரியுது எல்லாருக்கும். நம்ம புதுசாக ஏதாவது கீவேர்டு எடுக்கமா, இங்கே 2020 எடுத்த அதே கீவேர்டு தான் திரும்ப திரும்ப நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிறோம். சரியா? ரைட். அது பிறகு பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், அது பிறகு பாருங்க 9வது பாருங்க, வருமான வரி. வருமான வரி சம்பந்தப்பட்டது, அதிலே மொத்த வருமான வரி பொறுப்பு, வருமான வரிங்கிற ஒரு 2 விஷயம். இது கூட நம்ம எடுத்திருந்தோமா இல்லையா, இந்த அறிக்கிறது பாருங்க, வருமான வரி, வருமான வரி பொறுப்பு. அதுக்கு பிறகு நம்மகிட்ட கேட்கப்பட்ட கேள்வி. ரைட். இங்கே 2020 நம்மகிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னு பார்த்தால், அதே LKS 1 பயன்படுத்தி நிதிக்கூற்றுகளை சமர்ப்பத்தின்படி பிரசுரிப்பதற்கு தேவையான வரையறுத்த வேணுகா பொது கம்பெனி நிதிக்கூற்றுகள் குறிப்புகள் உட்பட நோட்ஸையும் தந்து இலாபம் அல்லது நட்டம் மற்றும் ஏனைய முற்றடங்கிய வருமான கூற்று, உரிமை மாற்ற கூற்று, நிதிநிலைமை கூற்று 3 கூற்றுகளுக்கு 40 மார்க்ஸ். இங்கே என்ன தாரார், அதே மாதிரி LKS 1 குறிப்புகள் உட்பட லாபம் அல்லது மற்றும் நட்டம் ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூற்று, உரிமையாண்மை கூற்று, நிதிநிலைமை கூற்று. இது 2 கொஸ்டின்ஸ்ல என்ன டிஃபரெண்ட் ஆகுது, வேணும்னா வேர்ட்ஸ் டிஃபரெண்ட் ஆகலாம், 2-3 சொன்ன விஷயங்களை சொன்ன விதம் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் டெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உண்டா இல்லையா? ஸோ நாம் ஏன் பயப்படணும், நமக்கு புதுசாக ஏதாவது வந்துட போதா, இல்லை, இது தான் நமக்கு திரும்ப திரும்ப வரப்போகுது. ஸோ முதலாவது உங்களோட மனசில் ஒட்டுமொத்தமாக அந்த கம்பெனி அக்கௌண்டிங் கஷ்டம், நமக்கு செய்யலாங்கிற எண்ணத்தை முதல்ல விடுங்க. அதுதான் நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம். 100% உங்களால் செஞ்சு பேலன்ஸ் பண்ணிவிட்டு டைமுக்குள்ளே முடிச்சுட்டு வரையலும். இப்போ உங்களுக்கு என்ன வரும், ரைட், இப்போ உங்களுக்கு இப்படி செஞ்சு நீங்கள் பழகிட்டீங்கடா, என்ன வரப்போகுது, உடனடியாகவே எக்ஸாமினர் என்ன இயக்குனர் கட்டணத்தை பற்றி பேச ஆரம்பித்தாலே உங்களுக்கு வழங்கும். ரைட், நீங்கள் இதைத்தான் பேச போகிறீங்க, நீங்கள் என்ன தான் பேசினாலும் இதைத்தான் நாங்கள் செய்வோம், இதைத்தான் நீங்களும் எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் என்னத்தை வேணால் பேசுங்க, நாங்கள் செஞ்சுட்டு போவோம்ங்கிற மனநிலை வருமா, வர மாட்டேச்சா? அதே போல் ஒரு வழக்கை பற்றி பேச போகிறார்,
இயக்குனர் அதிகாரம் அளிக்கிறத பற்றி பேச போகிறார், ஒரு ஒரண்டியை பற்றி, குத்தகையை பற்றி, ஆதான பரிமாற்ற போகிறார். நீங்கள் என்னத்தை வேணால் பேசுங்க, நீங்கள் இதைத்தான் திரும்ப திரும்ப எடுக்க போகிறீங்க. அப்போ நமக்கு அந்த கன்செப்ட் மெத்தடாலஜி புரிஞ்சால் நாம ஏன் பயப்படணும்? இஸ் இட் மேக் சென்ஸ் கைஸ்? இந்த அப்ரோச் புரியுதா நான் சொல்கிறது? இஸ் இட் ஈஸியோ இஸ் இட் ஹார்ட்? நான் சொல்கிற விதம் புரியுது உங்களுக்கு? கஷ்டமாயிருக்குதா இல்லை இது இலகுவாக இருக்குதா? ரைட், இட்ஸ் ஈஸி, ரைட், கிரேட். ஸோ இது இந்த மாதிரியான கொஷின். இது வந்து இதில் 2019 அண்மை காலமாக வந்த கொஷின். அதே போல் ஸ்டூடெண்ட்ஸ், நான் படிக்கும்போது உங்களுக்கு சொல்லியிருந்தேன், எல்கேஎஸ் 7 ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கேஷ் ஃப்ளோஸை நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் தனியாகத்தான் நம்ம படிப்போம். சரியா? ஏண்டா அது கம்பெனியோட ஒரு தொடர்பட்ட ஒரு விஷயமாக காணப்படுறதால நாம் அதை தனியான ஒரு விஷயமாகத்தான் நம்ம படிப்போம்னு சொல்லியிருந்தேன். ஸோ எல்கேஎஸ் 7 உங்களுக்கு தனியாக கொஷின் வரலாம். சரியா? 2020 நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், சாரி இது 2020ஆம் ஆண்டு கொஷின், 2019 போடப்பட்டிருக்குது. திஸ் இஸ் 2020 கொஷனா. ஸோ 2020ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னாலும் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கேஷ் ஃப்ளோவில் உங்களுக்கு கொஷின் வந்துக்குது. ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கேஷ் ஃப்ளோலையும் பாருங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு புதுசாக டெஸ்ட் பண்ணப்படுதுன்னு சொன்னால் பாருங்கள், இடைக்கால பங்கு லாபம் ஹைலைட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். நமக்கு தாரார் ஆதான பரிமாற்ற விவரம் தெரியும், சரக்கிருப்பு தெரியும், வியாபார வருமதி தெரியும், காசு என்ன, காசுக்கு சமனானவை என்னென்னு தெரியும், கூறப்பட்ட மூலதனம் சாதாரண பங்குகள். இப்போ இந்த வேர்ட் நமக்கு பழசு. மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம்ங்கிறது பழைய வேர்டு. இப்போ நமக்கு நிறுத்தி வைத்த வருவாய், குத்தகை கடன் கொடுத்தோர், வியாபார கொடுக்குமதிகள், வருமான வரிக்கான ஏற்பாடு, வங்கி மேலதிகப்பற்று, இதில் எதுவுமே நமக்கு புதுசு கிடையாது இப்போ. ரைட். அதே மாதிரி கேஷ் ஃப்ளோவில் என்னத்தை டச் பண்ணிக்கிறார் பாருங்க, இடைக்கால பங்கு லாபம். இடைக்கால பங்கு லாபங்கிற வேர்டை நம்ம ஏற்கனவே எடுத்துக்கிறோமா இல்லையா? 2020ஆம் ஆண்டில் ஆல்ரெடி வந்திருக்குது இந்த இடைக்கால பங்கு லாபம் சார்றது சம்பந்தமாக. அதே போல் நிறுத்தி வைத்த வருவாய்களை மூலதனமாக்கியது, இதெல்லாம் நம்ம எடுத்தோமா இல்லையா? ஃபெஸ்ட் எம்சிக்யூலே பாருங்க, இடைக்கால பங்கு வழங்கல்ங்கிற ஒரு விஷயம் உண்டிக்குது. சரியா? இடைக்கால பங்கு லாபங்களை வழங்குற அதே விஷயம் காசு பாய்ச்சலுக்கும் அதே மாதிரி தான் எடுத்து தீக்கிறார். தென் அகெயின் பாருங்க, நிறுத்தி வைத்த வருவாய்களை மூலதனமாக்கியது, இது ஆல்ரெடி வந்த ஒரு விஷயம் எம்சிக்யூல 2019. அதை கேஷ் ஃப்ளோக்குள்ள எடுத்துக்கிறார். சரியா? பெருமான தேய்வு நமக்கு தெரியாத என்ன செய்யணும்னு சொல்லி அந்த ஹைலைட் பண்ணிக்கிற வேர்ட்ஸை பாருங்க. தென் அகெயின் பாருங்க, நிறுத்தி வைத்த பெருமான தேய்வு, தென் அகெயின் வருமான வரி செலவு, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். வருமான வரி செலவு, தென் அகெயின் பாருங்க மீள் மதிப்பீடு. ரைட். ஆனால் இதையெல்லாம் அதே விஷயம், ஒரே விஷயம்தான். ஆனால் நாம் முதல் செய்யக்களை கம்பெனி அக்கௌண்டினுடைய நிதி நிலைமை கூற்று, வருமான கூற்றுங்கிற அடிப்படையில் நம்ம யோசித்தோம். இங்கே செய்யக்களை என்ன செய்கிறோம்? எல்லாத்தையும் காசு பாய்ச்சல் கூற்றுக்குங்கிற விதத்தில் நீங்கள் யோசிக்கணும். ஒரே விஷயம்தான். அந்த டைம் நீங்கள் பார்க்கல வருமான கூற்று, நிதி நிலைமை கூற்றுன்னு பார்த்தீங்க. இப்போ பார்க்கல காசு பாய்ச்சல் கூற்றுங்குண்டு அதுக்குரிய விஷயத்தோட பார்த்தீங்கன்னா அதுதான். முதல்ல நம்ம வடக்கு பக்கம் இருந்து பார்க்கணும், இப்போ தெற்கு பக்கம் பார்க்கணும். ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பார்க்கணும். ஸோ விஷயம் என்னன்னு தெரிஞ்சால் எங்களை பக்கம் இருந்து பார்த்தா நமக்கு என்ன, இடத்தை மாற்றி பார்க்க வேண்டியது மாத்திரம் தான் நம்மளோட வேலை. இது புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்கிற விஷயம்? சரியா? இடைக்கால பங்கு லாபம்ங்கிறது ஒரு விஷயம்தான், ஒரே விஷயம்தான், கன்செப்ட் ஒன்று தான். அதை காசு பாய்ச்சல் கூற்றுக்கு படித்தா அதை எப்படி செய்யணும், வருமான கூற்று ஐந்தொகைக்கு படித்தா அதை எங்கே என்ன செய்யணும், சிம்பிளாக அதே விஷயம் தான். நிறுத்தி வைத்த வருவாய்களை மூலதனமாக்கண்டாலும் ஒரே விஷயம் தான். அதை காசு பாய்ச்சல் கூற்றில் எப்படி எஃபெக்ட் ஆக போகுது, அந்த ஃபார்மேட் எப்படி வரும்? வருமான வரி செலவு தான். அது நிதிநிலைமை கூற்றுக்கு போட்டால் எப்படி, வருமான கூற்றுக்கு போட்டால் எப்படி, காசு பாய்ச்சல் கூற்றில் என்ன இம்பாக்ட் வரும்? மீள் மதிப்பீடு ஒரே விஷயம். அது எப்படி வருமான கூற்றை தாக்கும், எப்படி நிதிநிலைமை கூற்றை பார்க்கும்னு சொல்லி கம்பெனியில் படித்தோம். கேஷ் ஃப்ளோவை தனியாக பார்க்கும்போது அது எப்படி காசு பாய்ச்சலில் தாக்க போகுது. அதே போல் சொத்து அகற்றல் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ சொத்து அகற்றல் ஒரே விஷயம், ஒரே ஃபார்மேட். சொத்து அகற்றலுக்கு என்ன இரட்டை பதிவு எப்படி செய்கிறேன் எல்லாம் படிச்சுக்கிறோம். ஸோ அதை காசு பாய்ச்சல்ங்கிற ஒரு ஃபார்மேட்டில் போட போகிறோம். அவ்வளோதான் விஷயம். அதுக்கு எத்தனை மார்க்ஸ்? 20 மார்க்ஸ். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுக்கு மாத்திரம் 20 மார்க்ஸ். அப்போ கம்பெனியும் செஞ்சு கேஷ் ஃப்ளோவை நீங்கள் செஞ்சாலே எத்தனை மார்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்? 40 மார்க்ஸ் ஃபார் கம்பெனி அக்கௌண்டிங். அதில் வரக்கூடிய ஒரு பாடான கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுக்கு 20 மார்க்ஸ்னா 60 மார்க்ஸ் உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ்? 60% ஆஃப் யூ எக்ஸாம்ஸ். ஹவு சிம்பிள் இட் இஸ். கட்டாய கேள்வி ஆண்டு எனக்கு தெரியாது ஹரிஷன். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த எக்ஸாம் பேப்பர். சாய்ஸுக்கு சம்டைம் வரலாம். அதே போல் கேஷ் ஃப்ளோங்கிறது உண்மைக்கு படிக்கிற மாதிரி நம்ம படித்தோம்னு சொன்னால் அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். டிரெக்ட் மெத்தட் என்ன, இன்டிரெக்ட் மெத்தட் என்ன, அதுக்கு ஃபார்மேட் 2 நான் தருவேன். அந்த ஃபார்மேட்டில் ஜஸ்ட் தார விஷயத்தை காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியதான். தார விஷயத்தை எங்கே இதை போடணும்னு சொல்லி போக வேண்டியதான். அவ்வளோ தான் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். அதுக்கு 20 மார்க்ஸ். சரியா? ரைட்.
இது 2020 வந்த ஒரு விஷயம். தென் 2018 பார்த்தோம்னு சொன்னால் 2018 அனாலிசிஸை பார்த்தோம்னு சொன்னால் 2018 கொஞ்சம் அதிகமான கேள்விகள் வந்ததாக காணப்பட்டுச்சு. தென் அகெயின் 2018 ஏன் அதிகமாக பார்ட் 1ல கொஷின் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த டைமில் கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு அவங்க கொடுத்திருந்த மார்க்ஸ் எத்தனைன்னு சொன்னால் குறவு. அந்த டைம் கம்பெனி அக்கௌண்டிங்கு மார்க்ஸ் எத்தனை கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னால் பார்ட் 2வை பொறுத்த வரைக்கும் மொத்தமாகவே 20 மார்க்ஸ் தான் அந்த டைம் 2018 பேப்பர்லேயே வந்துச்சு. அதனால் பார்ட் 1ல இம்பேக்ட் கூட இருந்துச்சு. ஆனால் இப்போது பார்ட் 2ல என்ன செய்கிறாங்க, உங்களுக்கு 40 மார்க்ஸ் தான் கொஷின் வரும். அதனால் பார்ட் 1க்கு நீங்கள் பெருசாக செய்ய தேவையில்லை. எஸ், கம்பெனி அக்கௌண்ட்ஸ் கம்பல்சரி கொஷின். உங்களுக்கு பார்ட் 1ல இம்பேக்ட் வந்துடும், அந்த டைம் கூட இருந்துச்சு. ஸோ பார்ட் 1ல என்ன நடந்துச்சு பாருங்கள். இது வந்துடும் LK7 காசு பாய்ச்சல்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பேசியிருந்தான் அதார். இதுலேயும் பாருங்கள். ஸோ இந்த LK7ங்கிற காசு பாய்ச்சல் சம்மந்தப்பட்டதில் கேள்வி கேட்கப்படுது. சரியா, LK7 காசு பாய்ச்சல். இதில் என்னத்தை பற்றி பேசுகிறாருன்னு பாருங்கள். செயற்பாட்டு நடவடிக்கை என்று சொல்லக்கூடிய விஷயங்கள். ஸோ காசு பாய்ச்சலில் செயற்பாட்டு நடவடிக்கைங்கிற ஒரு விஷயம் நம்ம ரொம்ப தெளிவாக நம்ம புரிஞ்சு வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயமாக வரப்போகுது. செயற்பாட்டு நடவடிக்கைகளான அதே போல் தேறிய காசு பாய்ச்சல், நெட் தேறிய காசு பாய்ச்சல், அதே போல் பங்கு லாபம் வருமானங்கள், பங்கு லாபத்தின் மூலமாக என்ன வருமானம் நமக்கு கிடைக்கும், டிவிடெண்ட் இன்கம்னு சொல்லக்கூடியது. ஸோ இதை பற்றி நம்ம படிக்கணும். அதே போல் எகெயின் வருமான வரி. ஸோ இதில் நமக்கு எதுவுமே தெரியாத விஷயம்னு சொல்கிறதுக்கு இல்லை. செயற்பாடு நடவடிக்கை நம்ம படிப்போம். இது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் வந்திருக்கக்கூடிய கொஷின்ஸ், பார்ட் 1 கொஷின்ஸ், அந்த டைமில் வந்தக்கூடிய கொஷின்ஸ். அதே போல் பாருங்கள் 32, 33, 34 சாதாரண பங்குகள். இதை எப்படி டச் பண்ணிக்கிறார் பாருங்கள். கணக்கீட்டு சமன்பாட்டு கொஷனோட சாதாரண பங்குகள் விநியோகித்தல் என்னது, இது பங்கு வளங்கள் என்று சொல்லக்கூடிய விஷயம் எப்படி டச் ஆகுதுங்கிறத செஞ்சுக்கார். ஸோ இந்த கீவேர்ட் கூட நம்ம ஆல்ரெடி எடுத்திருந்தோம். பங்கு வளங்கள், பொது பங்கு வளங்கள் என்ன, சாதாரண பங்குகள். ரைட். அதே மாதிரி பாருங்கள் மூலப்பதிவேடு, பங்கு வழங்கினா என்ன மூலப்பதிவேடு, என்ன பொது பேரடுன்னு சொல்லி அந்த கொஷனை அதில் கூட டச் பண்ணியிருந்தார். தென் அகெயின் LKS1 பாருங்கள் விற்பனை கிரயம், நிறுத்தி வைத்த வருவாய், செலுத்திய வருமான வரி. இது எல்லாமே நம்ம எங்கே கண்டது, பரீட்சை மீதில் கண்ட வேர்ட்ஸ். நிறுத்தி வைத்த வருவாய் என்பது என்ன, செலுத்திய வருமான வரி என்பது. தென் அகெயின் LK7 வரக்கூடிய காசு வெளிப்பாய்ச்சல்களில் முதலீட்டு நடவடிக்கை, நிதியீட்டு நடவடிக்கைன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். ஸோ இங்கே நிதி கூற்றுகளின் எந்த கூறுகள், ஒவ்வொரு அக்கௌண்ட்ஸும் எந்த கூறுகளில் நமக்கு வரணும், இதை பற்றி நம்மகிட்ட கேள்வி கேட்டுக்கிறார். தென் அகெயின் முதலீட்டு நடவடிக்கை. ஸோ முதல் செயற்பாட்டு நடவடிக்கை பற்றி வந்தது. தென் அகெயின் முதலீட்டு நடவடிக்கை சம்பந்தமாக ஒரு கொஷின் வந்துக்குது. ஸோ 3 நடவடிக்கைகள் வரப்போகுது. நமக்கு இப்போவே அந்த 3 நடவடிக்கைகளும் என்னென்று தெரியும். ஒன்று செயற்பாட்டு நடவடிக்கைகள், அடுத்தது முதலீட்டு நடவடிக்கைகள், அடுத்தது நிதியீட்டு நடவடிக்கைகள். இதை 3 தான் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் வரும். ஸோ இதை படிக்கும்போது நமக்கு அங்கே வேர்ட்ஸ் எல்லாம் புதுசாக இருக்க மாட்டுச்சு. ரைட். ஸோ இது பார்ட் 1 கொஷின். ஸோ பார்ட் 2 கொஷனை பார்ப்போம். கம்பெனி அக்கௌண்டிங் என்ன மாதிரி 2018 இருந்துச்சுன்னு சொல்லி. சரியா, ரைட். 2018 கம்பெனி அக்கௌண்டிங் எத்தனை பாருங்கள், என்னென்ன வந்திக்கு பாருங்கள். அதே விஷயம், ஆதனம் பொறிமற்ற உபகரணம், தென் அகெயின் கொள்பனவு, வியாபார வருமதி, காசுக்கு சமனானது, அதே செலுத்திய வருமான வரி, அதே உத்தரவாதத்துக்கான ஏற்பாடு, அதே வாரண்டி, கூறப்பட்ட மூலதனம், தென் அகெயின் மூல் மதிப்பீட்டு ஒதுக்கம், நிறுத்தி வைத்த வருவாய், வருமான வரிக்கான ஏற்பாடு. இதில் இந்த பரீட்சை மீதில் ஏதாவது புதுசாக இருக்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? புதுசாக ஏதாவது கீவேர்ட்ஸ் இருக்குதா நமக்கு? எஸ், அக்கௌண்டிங் டோட்டல் மார்க்ஸ் 400 தான் பார்க்குறேன். எஸ், ஐ நோ. ரைட். இதில் ஏதாவது புதுசாக வேர்ட் வருதா நமக்கு ஏற்கனவே பார்த்த கொஷின்ஸில்? காசுக்கு சமனானவை, அதே செலுத்திய வருமான வரி, அதே உத்தரவாதம், அதே சாதாரண பங்கு, மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம், நிறுத்தி வைத்த வருமாய். உங்களுக்கு புரியலைனால இதை இதுக்கு தான் செய்யணும்னு சொல்லி கடைசியில் பாடமாக்கினா உங்களால் செஞ்சுட்டு வரையில. சரியா, ரைட். அதுக்கு பிறகு பாருங்கள், இதில் வந்திருக்கிற இதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை பார்த்தோம்னு சொன்னால் இதுக்கு என்ன மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வரப்போகுதுன்னு பார்த்தா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை பாருங்கள். தென் அகெயின் சரக்கிருப்பு LKS2 எது, அதே கிரயம் தேறக்கூடிய பெறுமதின்னு சொல்லக்கூடிய அதே LKS2 ஆல்ரெடி நம்ம பார்த்திக்கிறோம். சரியா, அதே LKS2 அதனுடைய விதிமுறை. தென் அகெயின் ரெண்டாவது பாருங்கள் EPF ETF படித்தமா நினைவிருக்குதா? EPF ETFன்னு சொல்லி ஏகப்பட்ட கிளாஸில் போட்டு சொல்லி தந்திருந்தேன் தனியுடைமை வணிகங்களுடைய நிதி கூற்றுக்களில். EPF ETF நினைவிருக்குதா? சரியா, மூன்றாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டை பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். மூன்றாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தேறிய சம்பளத்தை பிரதிநிதித்துவப்படுத்துது. அதில் தொழில் கொள்வோர பங்களிப்பு என்ன, தொழில் தருணருடைய பங்களிப்பு என்ன, இலங்கை மத்திய வங்கி அனுப்பினது என்ன, எது பொறுப்பு, இது எல்லாமே 100% கிளியர் கிறிஸ்டலாக நான் உங்களுக்கு சொல்லி தந்திருந்தேன். ஞாபகம் இருக்குதா? EPF ETF
ரைட். ஸோ அடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை பாருங்கள் என்னத்தில் வருது. ஸோ இபிஎஃப் இடிஎஃப்ல வந்து தென் அகெயின் ஆதனம் மற்றும் உபகரணம். ஆதன பொறி மற்றும் உபகரணத்தில் என்னத்தை கேளும் அவரால் மேக்சிமம் மீள் மதிப்பீடு, சொத்து அகற்றல் சம்பந்தப்பட்ட கேட்கலாம், ஆண்டுக்கான பெருமானத்தை கேட்கலாம். அதே போல் மீள் மதிப்பீட்டில் முதலாவது ரெண்டாவது அதே விஷயம் தான் திரும்ப கேட்கப்பட்டீங்க பாருங்கள். சொத்தினுடைய கிரயம் தந்திருக்கிறார், எகெயின் மீள் மதிப்பீட்டு தொகை தந்திருக்கிறார். ஸோ இதிலேயும் நிர்வாக செலவு, நேர்கோட்டு முறை, முதல் தடவை 2ஆம் தடவை மீள் மதிப்பீடு, புதிய கட்டட பெறுமதிகள். அப்போ இதில் என்ன புதுசாக வந்திருக்குது? அதே மீள் மதிப்பீடு தான், அதே விஷயம்தான், அதே பெருமானத்தையோ அதே முதல் தடவை செஞ்சால் என்ன செய்கிற, 2ஆவது தடவை செஞ்சால் என்ன செய்கிற, அதே விஷயம். அப்போ என்ன நடக்க போகுதுங்கிறது. ஸோ சேம் திங். தென் அகெயின் பாருங்கள் எல்கேஎஸ் 1 அடுத்து அதுக்குள்ளேயே வரக்கூடிய மிச்சமிக்கிறத பாருங்கள். சொத்து அகற்றல் செஞ்சால் என்ன செய்கிற. அப்போது முதல் வந்த அதே சொத்து அகற்றல், அதே மீள் மதிப்பீடு, அதே ஆண்டுக்கான பெருமானத்தையும் இதே விஷயம் தான் திரும்பவும் கேட்கப்பட்டது. எகெயின் பாருங்கள் பொருட்களை 1 வருட உத்தரவாதம். ஸோ எகெயின் வாரண்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வருது. அதற்கு பிறகு வங்கி கடன் சம்பந்தப்பட்ட விஷயம். ஸோ இது வங்கி கடன் நமக்கு வளமையாகவே நம்ம தனியுடைமை படிக்கும் போது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது நம்ம படித்த விஷயம் தான். அதே போல் வருமான வரி பொறுப்பு, அதே எல்கேஎஸ் 1 குறிப்புகள் உட்பட அதே லாப நட்டம் அல்லது மற்றும் ஏனைய முற்றடங்கிய வருமான கூற்று, உரிமை மாற்ற கூற்று, நிதி நிலைமை கூற்று, மார்க்ஸ் மட்டும் வித்தியாசம். ஸோ இதில் ஏதாவது 1-2 விஷயங்கள் இருக்குமே தவிர அதே பேட்டர்னா இல்லையா. வாரண்டி அதுதான், அதே சொத்து அகற்றல், அதே மீள் மதிப்பீடு, அதே ஆதனம் பொறி மற்றும் உபகரணம், அதே விஷயம்தான். சரியா. ஸோ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் ஒன்று இல்லை இங்கே. ஸோ இது 20 மார்க்ஸுக்கு வந்து 2018. தென் அகெயின் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் தனியாக கேள்விக்கு வந்துக்குது. ஸோ காசு பாய்ச்சல் கூற்றுக்கு என்ன தந்துகிறார். தென் அதுலேயும் தரப்பட்ட தரவுகளை பாருங்கள். காசுக்கு சமனானவை, கூறப்பட்ட மூலதனம், மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம், நிறுத்தி வைத்த வருவாய், வருமான வரிக்கான ஏற்பாடு, வரிக்கு முந்திய லாபம், பிந்திய லாபம், இதையெல்லாம் தந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன, பெருமானத்தேய்வு செலவு, முதல் தடவை மீள் மதிப்பீட்டா என்ன, சொத்து சேர்ப்பனவு, எகெயின் பங்கு வழங்கல், அதுலேயும் இடைக்கால பங்கு வழங்கல், எல்லாமே தெரிஞ்ச வேர்ட்ஸா இல்லையா. அப்போ இடைக்கால பங்கு வழங்கல், பொது பங்கு வழங்கல், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே கீவேர்ட்ஸாக ஜென்ரேட் பண்ணி எடுத்துட்டோம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சால் காசு பாய்ச்சல் என்ன மாதிரி நம்ம செய்கிறது, அவ்வளோதான் நம்மளோட வேலை. தென் நேரில் முறையை பயன்படுத்தி நம்ம கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை தயாரிக்கிறது. இது 2018 வந்த விஷயம். ஸோ கடைசாக நம்ம 2017 வந்ததை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2017 அந்த டைம் கம்பெனி எம்சிக்யூவில் எஃபெக்ட் பண்ணுற வீதம் கூட. ஸோ அந்த டைமில் பார்த்த கேள்வியை பாருங்கள். அதே செயற்பாட்டு செலவுகள், சரியா, செயற்பாட்டு நடவடிக்கைகளில் உருவான தேறிய காசு பாய்ச்சல், அதே மாடல் கொஷின். சரியா. 21வது கொஸ்டினை பாருங்கள். அதில் யூஸ் பண்ணிக்கிற வேர்டு என்ன, கூறப்பட்ட மூலதனம் என்ன, நிறுத்தி வைத்த வருவாய், மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம், இடைக்கால பங்கு லாபம், இறுதி பங்கு லாபம், முதல் முறை மீள் மதிப்பீடு, இலாபம் மற்றும் மொத்தம் முற்றுமடங்கிய வருமானம். இதில் ஏதாவது புது வேர்டு இருக்குதா. ஸோ நாம் இடைக்கால பங்கு லாபம் என்பதை ரொம்ப ஆழமாக நம்ம படிக்கணும். எஸ், காசு பாய்ச்சல் கூட்டுன்னு படிக்கலை, நம்ம அதை கம்பெனியோட சேர்த்து நம்ம படிக்கிறதுக்கு. ஸோ மீள் மதிப்பீடு ஒதுக்கம், மீள் மதிப்பீடுலாம் ஆழமாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இறுதி பங்கு லாபம், இடைக்கால பங்கு லாபம்ங்கிறது என்ன, இதெல்லாம் நாம் பார்க்கணும். சரியா. தென் எகெயின் பாருங்க, நியாய பெறுமதியில் ஆதன பொறி மற்றும் உபகரணத்தை மீள் மதிப்பீடு. ஸோ எகெயின் மீள் மதிப்பீடு சம்பந்தப்பட்ட விஷயம் ஒன்று இருக்குது. சரியா. ஒவ்வொரு காலாண்டு முடிவடைந்த ஒரு வாரத்தில் இடைக்கால நிதி கூட்டுகளை வழங்குற. ஸோ இதுவும் ஆல்ரெடி வந்த விஷயம்தான். 42வது கொஸ்டினை பாருங்க, பங்கு வழங்கல். இதே மாதிரி கொஸ்டின் தான் முதலும் வந்துச்சு. கூறப்பட்ட மூலதன ஏற்பட்ட அதிகரிப்பு, திருப்பி செலுத்திய மேலதிக. இதுலையும் பாருங்க, சாதாரண பங்குகளுக்கு விண்ணப்பிக்கிறது, எந்த விகிதாச்சாரத்தில் ஒப்பந்தங்கள் கொடுக்குறங்கிற பங்கு வழங்கல் சம்பந்தப்பட்ட விஷயம். இதுவும் கூறப்பட்ட சாதாரண பங்குகளும் ஒதுக்கல், உரிமை வழங்கல், இதை மூலதனமாக்குற ஏற்கனவே எடுத்த கீவேர்ட்ஸுக்குரியது தான். இந்த கொஸ்டினை பாருங்கள், உரிமை மாற்றங்களுக்கான கூற்றினுடைய சுருக்கத்திலையும் கூறப்பட்ட சாதாரண பங்கு என்ன, மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம் என்ன, நிறுத்தி வைத்த வருவாய் என்ன. ஸோ இதையெல்லாம் பற்றி படித்தோம்னு சொன்னால் நம்ம இந்த எல்லா கொஸ்டினையும் நாம் செய்யலாம். சரியா. இதில் பாருங்கள், தற்போது பங்குதாரர்களின் உரிமை வளங்களை முழுமையாக பயன்படுத்தி உள்ளதில் பங்குகளுக்கான உரிமை வளங்கள் செய்துள்ளது. ஸோ உரிமை வளங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ இங்கேயும் நம்ம ஜென்ரேட் பண்ணுற கீவேர்ட்ஸ் எல்லாமே உண்டு தான். பண்புசார் குணாதிசயம். பண்புசார் குணாதிசயம்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இருக்கிறது. இதை பாருங்கள், நம்ம படிச்சிருக்க நினைவிருக்குதா, கணக்கீட்டு தகவல்களின் அடிப்படை தர ரீதியான பண்புகள்னு சொல்லி குவாலிட்டேட்டிவ் கேரக்டரிஸ்டிக், அதுதான் இந்த பண்புசார் குணாதிசயம். அப்போ என்ன செய்கிறார், மீள் மதிப்பீடு, FIFO, அதே போல் இது எல்லாத்தையுமே அந்த பண்புசார் குணாதிசயங்களுக்குள்ள அந்த டைம் இருந்ததுக்குள்ளே என்னென்ன வரும்னு கேட்குறார். இதை நாம் இப்போ புதுசாக தர ரீதியான பண்புட்டு சொல்கிறோம்.
ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் 2017 இது ரொம்ப ஓல்டான பாஸ் பேப்பர். தென் அகெயின் பாருங்கள் பரீட்சை மீதி என்ன மாதிரி இருக்குது கம்பெனி கணக்கில். ஸோ இது ஒரு உற்பத்தி கம்பெனி, அதுலேயும் பாருங்கள் அதே சுருக்கிய பரீட்சை மீதி தான். அப்போது ஒரு டீம் தான் எக்ஸாம் பேப்பர் எடுக்குங்கிறது உங்களுக்கு விளங்குதா இல்லையா? சுருக்கிய பரீட்சை மீது தரும்போதே சரியா ஒரே டீம் தான் திரும்ப திரும்ப எடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ இதுலேயும் என்ன செய்கிறாங்க, உற்பத்தி பொருள், கொள்வனவு மீதான வரி, செலுத்திய பங்கு லாபம், செலுத்திய வருமான வரி, எகெயின் வருமான வரிக்கான ஏற்பாடு, சாதாரண பங்கு வருமானம், நிறுத்தி வைத்த வருவாய்கள், எல்லா விஷயமுமே ஒரே விஷயங்களாகத்தான் இருக்குது. ஸோ இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டை பாருங்கள். ஸோ இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தோம்னு சொன்னால் இதுவும் என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட், கிரயம் தேறக்கூடிய பெறுமதியானது பின்வருமாறு இருக்குது. என்னது, LKS2 ஏற்கனவே படித்த அதே LKS2 அதே ஃபார்மேட் முதலாவது. ரெண்டாவது கணக்காய்வு கட்டணம் ஒடிட் ஃபீயை பற்றி. மூன்றாவது இயக்குனர் ஊதியம், இது நம்ம எடுத்த கீ. நாலாவது செலுத்திய வருமான வரி, சரியா வருமான வரி பொறுப்பு. அஞ்சாவது. ஆறாவது பாருங்க எகெயின் ஆதன பொறி மற்றும் உபகரணம், அதில் என்ன தக்க கேளும், மீள் மதிப்பீட்டை கேளும். இரண்டாம் தடவை முதலாம் தடவை மீள் மதிப்பீடு, அதனுடைய இது என்ன, நேர்கோட்டு முறை, ஆண்டுக்கான இதை கணிக்கிறது. அதே போல் குத்தகை 5 வருஷ நிதி குத்தகையில் கேட்கறது. எட்டாவது பாருங்க சாதாரண பங்குகள் வழங்கப்படுது, பங்கு வழங்கலுக்கு நீங்கள் என்ன செய்யணும். தென் அகெயின் வங்கி கடன், அதே LKS1 குறிப்புகள் உட்பட அதே 3 கொஸ்டின். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? 2017 இருந்தே இப்படி தான் வந்து கொண்டிருக்குது. இப்போ நாம் இதை அனலைஸ் பண்ணாமலுக்கு நாம் எக்ஸாமினர் என்னத்தை பார்க்குறார், என்னத்தை நம்மகிட்டேருந்து எதிர்பார்க்குறாருன்ட்டு நாம் அதை புரிஞ்சு கொள்ளாமலுக்கு நாம் என்னென்ன தேவலாம் போய் படித்து எப்படியெல்லாம் செஞ்சுட்டு போனால் நம்ம கணக்கு பேலன்ஸ் பண்ணுவோமா? அவர் இதைத்தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், அதை நம்ம புரிஞ்சு கொள்ளாது, நம்மளோட தப்பு தானே, பிகாஸ் வி ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். அதே போல் டீச்சர்ஸ் என்ன செய்யணும், இதையெல்லாம் ஒரு ஆடிட்டர் பார்வையிலேருந்து பார்க்கணும், ஒரு அனாலிசிஸ் பண்ணணும். அனாலிசிஸ் பண்ணி பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுக்கணும், இதுதான் முக்கியம், இது ஃபெஸ்ட்டுக்கு நாம் சொல்லிக் கொடுப்போம், அதுக்கு பிறகு மற்றதை சொல்லிக் கொடுப்போம், பிகாஸ் இது தான் ஒரு 40 மார்க்ஸுக்கு வரப்போகுதுங்கிறது அவங்க தான் உங்களுக்கு எடுத்து சொல்லணுமே தவிர, பிகாஸ் உங்களோட கெப்பாசிட்டிக்கு நீங்கள் என்ன செய்யலாது, எல்லாருமே இப்படி அனலைஸ் பண்ண மாட்டீங்க. பட் அவங்க இப்போ பல வருஷமாக படிப்பிச்சுக்கிறவங்களுக்கு என்ன செய்யணும், அவங்களுக்கு தெரியணும். சரியா? எந்த ஒரு விஷயமும் டேட்டா வந்து இருக்குதுன்னு சொன்னால் அந்த டேட்டா அனலைஸ் பண்ணால் தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக மாறும், அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் புரியும். அது ஒரு ஆடிட்டர்ஸுக்கு நல்லாவே தெரியும். இது புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பண்ணின விஷயங்கள்? ஸோ இதில் இருந்து பொதுவாக இப்போ நம்ம என்ன முடிவுக்கு வரலாம்னு சொன்னால், நாம் படிக்கும்போது நாம் இப்போ இதில் தியரிஸை படிக்கும்போது சில தியரிஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம அலர்ட் ஆகணும். இந்த கூறப்பட்ட மூலதனம், சாதாரண பங்குகள், நிறுத்தி வைத்த வருவாய், உரிமை பங்கு வழங்குற, இடைக்கால பங்கு வழங்குற, LKS2 சம்மந்தப்பட்டது, இயக்குனர் ஊதியர், கணக்காய்வு கட்டணம், SLFRS 15 வருமானம் சம்மந்தப்பட்டது, மீள்மதிப்பீடு, அதில் முதலாவது தடவை மீள்மதிப்பீடு, இரண்டாவது தடவை மீள்மதிப்பீடு, ஆண்டுக்கான பெருமானத்தை காண்றது, LKS10 அதாவது ஈவெண்ட்ஸ் ஆஃப்டர் த ரிப்போர்ட்டிங் பீரியட்ல வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குத்தகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வருமான வரிக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது, வருமான வரியினுடைய பொறுப்புக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது. சரியா? இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நாம் ரெடியானாலே நமக்கு கம்பெனி கொஷனை ஈஸியாக நம்ம வின் பண்ணிட்டு வரலாம். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு அப்ரோச்சாக இருக்க போகுது. ஸோ அது நீங்கள் இன்னும் 5 வருஷத்து பேப்பர் எடுத்தாலும் இதுதான் உங்களுக்கு கிடைக்க போகிற ஆன்சராக இருக்கும். இந்த அனாலிசிஸில் இந்த இன்சைட்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். பிகாஸ் A லெவல் பேப்பருங்கிறது ஒரு வரையறுக்கப்பட்ட பேப்பர், ஒரு லெவலுக்கு மேலே அவங்க சிலபஸை வந்து மாற்ற இயலாது, அவ்வளோ தான் எடுக்கணும். பிகாஸ் அதுதான் முக்கியமான விஷயம், அதை தான் எதிர்பார்க்கணும்னு சொன்னால் அதை தான் கேட்கலாம், வேறு ஒன்றும் கேட்க முடியாது. ஸோ கிளாஸினுடைய சம்மரி ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கு நம்மளோட கிளாஸினுடைய சம்மரி என்னென்னு சொன்னால், நம்மளோட ஸ்டடி மெத்தடாலஜி எப்படி இருக்குன்னு சொன்னால், இப்போ பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ யோசிச்சு பாருங்கள். இப்போது இந்த கம்பெனிங்கிற ஒரு ஆளை நீங்கள் ஒரு பெரிய ஆளாக பார்த்தாலும் உங்களுக்கு இப்போ தெரியும் எங்கே அடிக்கணும்ன்ற உங்களுக்கு தெரியுமா இல்லையா? இப்போ ஸோ அவர் எவ்வளோ பெரிய கொஷனை போட்டாலும் நமக்கு இப்போ தெரியும் நம்ம எதை பார்க்கணும், எதை படிக்கணும், எதை ப்ராக்டிஸ் பண்ணினா நான் உங்களை வின் பண்ணணும் உங்களுக்கு இப்போ தெரியுமா இல்லையா? ஸோ கேம்ஸ் தவிர உதாரணம் சொல்ல போனால் KGF படத்தை சொல்லலாம். சரியா? KGF படம் பார்த்தீங்க தானே எல்லோரும்? சரியா? ஒரு விஷயத்தை ஆளணும்னு சொன்னால் அதனுடைய ஆழம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? இஃப் யூ வாண்ட் டு ரூல் சம்திங் அதனுடைய டெப்த் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஸோ அங்கே என்ன நடக்குது என்னன்னு சொல்லி நம்ம புரிஞ்சதுக்கு பிறகு தான் நம்ம செய்யலாம். இன்றைக்கி ஹீரோ டிவியில் போட்டுறாங்க 10 மணிக்கு. ஓகே ரைட். ஓகே கை. ஸோ நம்பிக்கையோட
நம்ம கம்பெனிக்கு அக்கௌண்டிங் செய்யலாம். சரியா, அழகாக எல்லாருமே செஞ்சு பாஸ் பண்ணலாம். ஸோ டோன்ட் worry about that. சரியா, ஃபஸ்ட்டுக்கு உங்களோட மனசில் உங்களால் முடியுங்கிற ஒரு நம்பிக்கை விதைங்க, எல்லாம் சரியாக வரும். ஸோ ஓகே கைஸ், ஸோ see you in the next class. சரியா, நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ கைஸ், see you. அதே போல் இந்த வாட்ஸ்அப் நம்பர் இல்லாதவங்க ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது வேறு எங்கே சார் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பிகாஸ் நான் இனி இண்டிவிஜுவலாக தான் அனுப்ப வேண்டியது. பிகாஸ் மற்ற பெச்சாக்களும் வாரத்தால் இது வந்து 300க்கு மேலே போகிறதால ஒன்று செஞ்சு கொள்ள எல்லாமே இருக்குது. ஸோ இண்டிவிஜுவல் அனுப்புறதால எனக்கு லிங்க் வராதவங்க மெசேஜ் பண்ணி எடுத்துக்கோங்க, அந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், தேங்க்யூ ஆல், see you, bye.